வார்த்தையும் உன்னுடைய உயிருள்ள வார்த்தைகளாக மாறி இந்த நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கவர்களுடைய செவிகளுக்குள் சென்று, இதயத்திற்குள் சென்று, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் நல்ல விளைவுகளையும் உன்னுடைய உயிருள்ள வார்த்தைகள் ஏற்படுத்தட்டுமாக என்ற பிரார்த்தனைகளோடு உங்களெல்லாம் இவ்வளவு தூரத்துல பயணப்பட்டு வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு வார்த்தைகளால சொல்ல முடியல. அவ்வளவு மகிழ்ச்சி. நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த நீட் எக்ஸாம் எழுதினா தான் முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நாட்டில் கொண்டு வரப்பட்டது. 1176 மார்க் வாங்கின அனிதாவை இன்னும் நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். சமூகத்தை தெரிந்தவர்கள். சின்ன குழந்தையா இருக்கும் போதே, அனிதா சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எப்படி அம்மா இறந்தாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு ராத்திரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பக்கத்து ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போற வழியில அம்மா இறந்துட்டாங்கன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இல்ல, மருத்துவமனை இல்ல, டாக்டர் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவளுடைய ஊர் குழுமூர்ல மருத்துவமனையோ மருத்துவரோ இல்லை. 4 வருஷம் ஆச்சு அவசரத்து. ஒரு டாய்லெட் கூட இல்லாத வீட்டில் இருந்து ஒரு சிறிய அறை மட்டும்தான் அவளுடைய, இருட்டு அறை தான் அவளுடைய வீடு. அங்கிருந்து டாக்டர் ஆகணுன்ற கனவோட வர்றா. எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்டஸ்க்காக இல்ல. என் அம்மா மாதிரி இன்னொரு அம்மா செத்துடக்கூடாது, என்னை போல இன்னொரு குழந்தை தாய் இல்லாம வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு சோகம் என் கிராமத்துல நடந்துடக்கூடாது, அதனால நான் டாக்டர் ஆகணும்னு சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே தாத்தா பாட்டியெல்லாம் அந்த தெருவில் பார்த்தா நான் தான் ஊசி போடுவேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். அவ 12ஆம் கிளாஸ்ல வாங்கின மார்க் என்ன தெரியுமா? 1200க்கு 1176 மார்க் வாங்குறா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எல்லாத்தையும் அவுட் ஆஃப் 200க்கு 200. அவளோட கட் ஆஃப் 197. அந்த அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றும் கூட நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. என்ன காரணம்? அவளுக்கு அறிவு பத்தலையா? இல்ல. யாருமே இல்லாம, எந்த டியூஷனும் இல்லாம. இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, ஏமா ஒழுங்கா படிக்கல, என்னமா மார்க் வாங்கலன்னு கேளுங்க. ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, டீச்சர் சரியில்லை, சொல்லித்தரது ஒன்றும் புரியல, நான் ஒரு நல்ல மொபைல் கேட்டேன் வாங்கி தரல, அதனால என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, இன்னைக்கு எங்க அம்மா பிரியாணி கேட்டேன் செஞ்சு தரல, அதனால இந்த பாடத்தை நான் படிக்கல. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஏம்மா படிக்கல, ஏன்பா படிக்கலன்னா, எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதனால படிக்கலன்னு நம்ம பிள்ளைங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனா அனிதாவுக்கு நிஜமாவே எதுவுமே கிடைக்கல. அம்மா செத்து போயிட்டு அப்பா திருச்சி மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாரு, காய்கறி மார்க்கெட்ல. எப்பயாவது ஒருக்க தான் வீட்டுக்கு வந்து பிள்ளைய பார்த்துட்டு போயிடுவாரு. தானாகவே படித்தாள். தானாகவே காலையில 2 மணிக்கு எந்திரிப்பா. தானாகவே ராத்திரி பகலுமா படிச்சா. ஓன் இன்ஸ்பிரேஷன். ஆனா அவளுக்கு என்ன பாடம் கொடுத்தாங்களோ அதுல படிச்சு ஜெயிச்சிட்டா. இல்லாத பாடத்தை எங்கேயோ இருந்து கொண்டு வந்து கொடுத்தா அவ என்ன செய்வான்? நீட் அப்படிங்கிற பேர்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி பார்த்தா. எனக்காக இல்லாட்டியும் எனக்கு பின்னாடி வர்ற ஏழை எளிய மாணவர்களுக்காகவாச்சும் இந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்தா. இந்த நாடு, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், அவர்கள் காது இருக்கு ஆனா செவிடாக. என்ன செய்யறது? தூக்கு மாட்டி செத்து போனான். தற்கொலையை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய கல்வி எழுச்சியை அவனுடைய மரணம் ஏற்படுத்துச்சு. அப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்றேன். மாசம் 70,000 சம்பளம். நான் மட்டும் தனியா மரத்தடியில உண்ணாவிரத போராட்டத்தை அனிதாவினுடைய மரணத்துக்கு நியாயம் கேட்டு முன்னெடுக்கிறேன். பெரிய அச்சுறுத்தல்கள். 1000 பேர் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. அப்பதான் முடிவு பண்ணேன், என்னுடைய குழந்தைகள் இந்த நாட்டில் கல்வி கிடைக்கலன்னு செத்துக்கிட்டு இருக்கும் போது
அதற்காக குரல் கொடுப்பதற்கு இந்த அரசு ஆசிரியர் வேலையும் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளமும் தான் தடையாக இருக்கு அப்படின்னா அந்த அரசு வேலை எனக்கு தேவையில்லைன்னு அடுத்த நாள் காலையில என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து அனிதாவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தேன். 4 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் 1ஆம் தேதி இப்பதான் முடிஞ்சிச்சு. 4 ஆண்டுகளும் நினைவேந்தல்னு கடத்தியாச்சு. ஆனா நீட்டை இன்னும் நம்மளால ரத்து செய்ய முடியல. அதற்கான தொடர் போராட்டங்கள். இந்த வருஷம் 3 பிள்ளைங்க செத்து போயிருக்காங்க. இந்த வருஷம் தனுஷ், கனிமொழி, சௌந்தர்யான்னு 3 பிள்ளைங்க. தனுஷோடலாம் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்ல 500க்கு 489 வாங்கிட்டு அவங்க அம்மா அவ்வளோ ஆசையா அந்த பிள்ளைய வளர்த்துருக்குறாங்க. 3 வருஷம் நீட்டுக்கு பயிற்சி பண்ணிட்டு 3ஆவது வருஷம் இந்த வருஷம் தூக்கு மாட்டி செத்து போயிருக்கிறான். நேஷனல் அவார்ட் ஹோல்டர், ஆளுநர் கையால விருது வாங்கியிருக்கிறான். அப்ப என்ன செய்யறது அப்படிங்கும் போது எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை தீர்வு கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், தற்கொலை தீர்வு கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப ஈஸியா தற்கொலை எண்ணத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சாஃப்ட், பொண்ணுங்க மனசு ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு. இன்னைக்கு பசங்களும் அதன் பின்னாடி போய் அவன் ஃபெயிலா போனா கூட அரியர்ல வச்சு பாத்துக்கலாம்டா, டுட்டோரியல்ல பாத்துக்கலாம்டான்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுங்க இன்றைக்கு லட்சியமான பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சேர்த்து தூக்கிலிட்டு கொண்டு செத்து கொண்டிருக்காங்க. இதற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சு அனிதாவினுடைய மரணத்தை தொடர்ந்து வீட்டிலிருந்து வெளியே வந்து பள்ளிகள், கல்லூரிகள், இதே போல கிராமங்கள், கூட்டங்கள்னு 10 லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன். 10 லட்சம் மாணவர்களை சந்திச்சு தற்கொலை தீர்வு கிடையாது அப்படின்னு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கேன். இதுக்கு இடையில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை. 3 வயசு, 5 வயசு, 7 வயசு, 10 வயசு, 12 வயசுன்ற கொடுமை. இப்ப சபியாவினுடைய மரணம் உங்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்கும் நான் நினைக்கிறேன். டெல்லியில 21 வயசு தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாதுகாப்பு துறையில வேலையில் இருந்த ஒரு பெண் பிள்ளை. அவங்க அம்மா காகிதம் பொறுக்கி பல வீடுகளில் வேலை செய்து தன்னுடைய மகளை எப்படியாவது படிக்க வச்சு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும்னு அத்தனை கடினப்பட்ட இடத்திலிருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்களா. நான் தான் படிக்கல, நீயாவது நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்ட்டு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. 50 இடத்துல கத்தியால குத்தி கொண்டிருக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். வாய் வழிய கத்தி போய் தொண்டை வழிய கத்தி வெளியே வந்திருக்கு. கழுத்தே செதஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் அசைச்சா அந்த கழுத்து தனியா வந்துடும். அந்த அளவுக்கு கழுத்து முழுவதும் சிதைக்கப்பட்டு அவளுடைய மார்பகங்கள் அறுத்து வீசி எறியப்பட்டிருக்கு. அடையாளமே தெரியாமல் சிதைக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேல் ஒரு பெண் பிள்ளைக்கு என்ன வலி, என்ன வேதனை. தினந்தோறும் தொழுகை செய்திருப்பாளா இல்லையா? கலிஃபா உமரை போல யாராவது ஒருவர் வந்து நம்மளை இந்த நேரத்துல காப்பாத்திர மாட்டாங்களான்னு நினைச்சிருப்பாளா இல்லையா? என் அண்ணன் இப்ப காப்பாத்திர மாட்டானா, என் அப்பா காப்பாத்திர மாட்டாங்களா, கடைசி நேரத்துல நினைச்சிருப்பாளா இல்லையா? அவள் சாக போகும்போது நினைச்சிருப்பா, இந்தியா முழுக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு, அவளுக்கு 21 வயசு தான் ஆகுது, 21 வயதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்காக போராடுவார்கள், நியாயம் பெற்று தருவார்கள், குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவார்கள் நினைச்சிட்டு தான் செத்துருப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அவ செத்து போறா. செப்டம்பர் 3ஆம் தேதி எனக்கு செய்தி வருது. 7 நாள் கழிச்சுதான் களத்தில் இருக்கிற எனக்கே செய்தி வருது தமிழ்நாட்டில். அதை பற்றி ஏதாவது ஒரு தமிழ் செய்தி கூகுள்ல, நியூஸ் சேனல்ல ஏதாவது ஒரு செய்தி இருக்கான்னு தேடி தேடி பார்க்கிறேன். ஒரு செய்தி இல்லை. 7 நாட்கள் கழித்து தலைநகரத்தில் நடந்த கொடுமை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு செய்தியாக பதிவாக்கப்படலை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணி போட்டு எல்லாருக்கும் அனுப்பி இதை சேர்க்க முயற்சி பண்ணி அடுத்து ஒரு 5 நாள் கழித்து
இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய கட்சிகளும் தான் இதற்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குது. எப்படி இருக்கு? அவ ஒரு பெண் இல்லையா? செத்து போனது ஒரு இஸ்லாமிய பெண்ணா, ஒரு தலித்தா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளையான்னு பார்த்து அது சம்பந்தமாக இருக்கவங்க தான் போராட்டத்தை முன்னெடுப்பாங்கன்னா, இந்த நாடு நாசமாய் போகட்டும்னு மேடையில கத்துனது இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கேன். எனக்கே நடந்து முடிச்ச பிறகு இங்க எதுவுமே கிடைக்காது, எந்த நீதியும் உங்களுக்கு கிடைக்காது. நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத 10 லட்சம் பிள்ளைகளுக்கு ஊர் ஊராக கிராமங்களுக்கு சென்று ஓடி பேசிக்கொண்டிருந்தேன். அப்படி பயணப்பட்டப்பதான் சிஏஏ போராட்டம் அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிஏஏ போராட்ட களங்களில் தமிழ்நாடு முழுவதும் பங்கு பெற்று வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமிய பெண்கள் அடி வாங்கி இருக்கிறாங்க, அடித்து இருக்கிறாங்க காவல்துறையினருங்கிறதுக்கு எதிரான அக்கினியை தமிழகம் முழுவதும் நான் கொண்டு செலுத்தி கொண்டிருந்தேன். அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் எனக்கு சில புத்தகங்கள் கொடுத்தாங்க. குரான் கொடுத்தாங்க, பெரிய பெரிய புத்தகங்கள், ஹதீஸ் கொடுத்தாங்க, சின்ன சின்ன புக்ஸ் நிறைய கொடுத்தாங்க. நான் இந்த பெரிய புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் என்னன்னே தெரியாது. எப்பயுமே பெரிய புக்னா நம்ம கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும் படிக்கிறதுக்கு. எடுத்து வச்சுட்டேன். ஒரு சின்ன புத்தகம், 30 பக்கங்கள் தான். முகமது நபிகள் நாயகம் வரலாறு அப்படின்னு அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. நான் அடுத்த ஒரு இஸ்லாமிய கூட்டத்துல பேச போறேன். சிஏஏ போராட்டத்துல எதையாவது படிச்சுட்டு அடுத்த கூட்டத்துல போய் பேசுறதுக்காக இந்த படிப்போம்ட்டு தான் அந்த சின்ன புத்தகத்தை நான் கையில எடுத்தேன். அது வரைக்கும் முகமது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் அப்படின்னு பல திரைப்படங்கள் சொல்லி கொடுத்தது எனக்கு நினைவில் உண்டு. பெரிய அளவிலான எந்த இஸ்லாமிய நண்பர்களோ அறிமுகமானவங்களோ திருக்குறானை பற்றியோ எதுவுமே தெரியாது. கொஞ்சம் அறிவுமே கொஞ்சம் நெகட்டிவான பார்வையில தான் பொது சமூகம், பொது புத்தி எனக்குள்ள போட்டு வச்சிருக்கு. அப்ப அந்த புத்தகத்தை எடுக்கிறேன். சின்ன புத்தகம் 30 பக்கம். அதிகபட்சம் நான் ஒரு 1/4 மணி நேரத்துல 15 நிமிஷத்துல அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிருவேன். ஆனால் அன்றைக்கு பயணத்தில் அந்த புத்தகத்தை எனக்கு படிக்கிறதுக்கு 1.25 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. காரணம் என்னன்னா, முதல் பக்கத்தை எடுக்கிறேன், படிக்கிறேன், அழறேன். 2வது பக்கத்தை எடுக்கிறேன், படிக்கிறேன், கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கு. அதை பற்றி யோசிச்சு அழுது முடிச்சு கடைசியில புத்தகத்தை முடிக்கும் போது எனக்கு விசும்பலே வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது 13 வயசுல இருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிற, நான் அழுது கொண்டிருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் அந்த 30 பக்கத்துல எல்லாத்துக்கும் பதில், எல்லாத்துக்கும் ஆன்சர். 13 வயசுல முதலாக மாதவிடாயை சந்திக்கிறேன். நான் வயசுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு வர்றேன். வீட்டுல போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா பின்னாடி தனியா உட்கார வச்சுட்டாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும், நான் காலையில 7 மணிக்கெல்லாம் சொல்லிட்டேன், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எனக்கு எந்த விதமான சுகாதார ஏற்பாடுகளும் செய்யல, எனக்கு எதுவுமே கொடுக்கல. என் ட்ரெஸ் எல்லாம் பிளட் ஆயிடுச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு வண்ணாங்குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களை வர சொல்லி என்னோட ரத்தம் படிச்ச ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை என்னை முத போட சொன்னாங்க அன்னைக்கு சாயந்தரம். அதற்கு அப்புறம் தான் குளிக்க சொன்னாங்க. அதற்கு அப்புறம் தான் இன்னும் சொன்னா குளிக்க வச்சாங்க எல்லாரும் சேர்ந்து. அதற்கு பிறகுதான் துணின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அப்ப நாப்கின் இல்லை. இதெல்லாம் பேசணுமா மேடையில? இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, பதிவாய் கொண்டிருக்கு. இதெல்லாம் பேசணுமா? கட்டாயம் பேசணும். எத்தனை கண்ணியத்தோடு இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்து பிறந்ததிலிருந்தே இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் இருந்து நீங்கள் எல்லாம் எத்தனை கண்ணியத்தோடு இருக்கீங்க தெரியுமா? இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல என்னை கொண்டு போய் செருப்பு போடுற இடத்துல தான் 3 நாள் உட்கார வச்சாங்க, 5 நாள் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் மாதம் அந்த நிலைமை வேற தொடர்ந்துச்சு. என்னையாவது வீட்டுக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1000 கிராமங்கள் இருக்கிறது.
மாதவிடாய் சமயத்துல அந்த வீட்டின் பெண்கள் 5 நாட்களுக்கு நிலவாசப்படிக்குள்ளே வர முடியாது. வெளியில திண்ணையில தான் உட்காந்துருக்கணும். பொது குளத்துல தான் குளிக்கணும். பொது குளத்துல 6 மாசம் தண்ணி இல்லைன்னா தெருக்குழாயில குளிக்கணும். அந்த ஊர்ல ஏதாவது திருவிழான்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க அந்த வீட்டு திண்ணையிலும் இருக்க முடியாது. ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பெரிய மரத்தடிக்கு போயிடணும். அங்கதான் தூங்கணும், அங்கதான் இருக்கணும். கஜா புயல் வந்தப்ப அந்த ஊர்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை வெளியில வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கீத்து போட்டு வெளியே உட்கார வச்சிருக்காங்க. தீட்டு 1 லட்சம் தென்னை மரங்கள் விழுந்தன கஜா புயல்ல. அவ தலையிலையும் பல தென்னை மரங்கள் விழுந்து கடைசியில் அவளை செத்து போன குணமாத்தான் அடுத்த நாள் தூக்குனாங்க. தீட்டு. இதுக்கெல்லாம் ஒரு நியாயமே இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு பதிலே இல்லையா? மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கேன் பல ஆண்டுகளாக இதற்கு எதிராக. இந்த சமயத்துல வீட்டை விட்டு வெளியே போ, மரத்தடிக்கு போன்னு எவனாவது சொன்னான்னா அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கணும்ன்ற போராட்டத்தை நான் முன்னெடுத்துட்டு இருக்கேன். நபிகள் நாயகத்தினுடைய செய்திகளை எடுக்கிறேன். அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாதவிடாய் என்பது தீட்டு அல்ல, மாதவிடாய் ரத்தம் என்பது தீட்டாகாது, அவளை ஒதுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் பெண்களுக்கு குனிந்து நிமிர்ந்து எக்ஸசைஸ் மாதிரி கடினப்பட வேண்டாம் தொழுகை செய்து என்பதற்காக சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. சலுகை கொடுத்திருக்காங்க. மற்றபடி நீ இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது, தீட்டு அப்படிலாம் சொல்லல. அதே நேரத்தில் பீரியட்ஸ் டைம்ல வீட்டில் யாராவது தொழுகிறாங்கன்னா பால் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து கொடுக்கலாம். குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறாங்கன்னா செம்ப கொண்டு போய் கொடுக்கலாம். எந்த பொருளையும் தொடலாம். தீட்டு அல்ல. யாருப்பா சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? இல்ல, இறைவன் சொல்லியிருக்கான். கண்ணீர் வழியுது எனக்கு. நீங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே இதுலயே இருக்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய அருமை ஒருவேளை குறைச்சு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல இதை பத்தி நீங்க யோசிக்காம இயல்புலையே கடந்து போயிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இந்த பூமியில் நீங்கள் கண்ணியத்தோடு பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற இதே நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீட்டில் இருந்து வெளியே துரத்தப்பட்டு ஒரு நாயை விட கேவலமாக வாழ்கிற பெண்கள் இருக்கிற இடத்தில் இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுடைய தியாகமான வாழ்க்கையினால் உங்களுக்கு எத்தனை பெரிய கண்ணியம் கிடைச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? எத்தனை கோடி முறை நன்றி சொல்வது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள். ஏதோ ஒரு சின்ன நேரத்துல நம்ம கேட்கிற துவாக்கு இறைவன் கட்டாயம் பதில் கொடுத்துருவான். அது ரொம்ப சின்ன நேரமா இருக்கும். நபிகள் சைகை செய்து காமிச்சதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. இந்த ஜும்மா நாளின் பொழுதில் அந்த நேரம் இந்த பொழுதாக கூட இருக்கலாம். 1 கோடி முறை நபிகளாருக்கு ஸலவாத் செய்யணும் ஜும்மா நாள்ல. அதனுடைய பலன் 10 கோடி மடங்கு நமக்கு திரும்ப வருமா. அதையும் நமக்கான நன்மைகளாகவே நபிகளார் திருப்பி வச்சிருக்காங்க. கண்ணீர் சிந்துற இதை விட இந்த பீரியட்ஸ்க்கான ஒரு விஷயத்தை பேசும்போது இதை விட என்ன பெரிய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்? நான் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டேன், பல மருத்துவர்கள்ட்ட, பெண் மருத்துவர்கள்ட்ட சந்திச்சு கேட்டேன். அந்த ஆய்வின் முடிவில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, 13 வயசுல ஒரு ஆண் பிள்ளை ஒரு நாள் முழுதும் எல்லா வேலையும் செய்யறதுக்கு 100 கலோரிஸ் ஆற்றல் இருந்தா போதும், செஞ்சிருவான். அதே ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த பீரியட்ஸ் நடக்கணும், மாதவிடாய் நடக்கணும் அப்படின்னா கருமுட்டை செறித்து வெளியே எல்லாத்தையும் பிச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டு ரத்தத்தோட வெளியே வரணும் அப்படின்னா 8000 கலோரிகள் தேவைப்படுது. இயற்கை ஒரு ஆண் பிள்ளைக்கு 13 வயதில் 100 கலோரிகளை கொடுத்து விட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு 8000 கலோரிகளை கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண் மகனால் 100% ஒரு வேலையை சரியாக செய்ய முடியும் என்றால் ஒரு பெண் பிள்ளையால் அவனை விட 8000 மடங்கு அதிகம் சாதிக்க முடியுங்கிறது அர்த்தம். அது இயற்கையே உங்களுக்கு இந்த மாதவிடாய் என்கிற பேராற்றலின் மூலம் எடுத்து கொடுத்துருக்கு. அதனாலதான் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் அறிவிப்பு செய்தார். தந்தையின் காலடியில் இருக்குன்னு சொல்லல, தாயின் காலடியில் இருக்குன்னு சொன்னதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பீரியட்ஸ். பேராற்றல் 8000 கலோரிகளின் பேராற்றல். உன்னால எதையும் சாதிக்க முடியும். அம்மாக்களுக்கு தெரிஞ்சாதானே இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
இதை பற்றி வீட்டில் பேசுகிறோமா? வெளிப்படையா பேசுறோமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறோமா? அப்ப இந்த சமூகம் மாதவிடாய்ங்கிற ஒரு சிக்கலை பெரிய சிக்கல்னு அரசியலாக்கி பேசும்போது நபிகளார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்ணியத்தை கண்ணியம் செய்த முதல் இடம் இந்த இடம். இறைவன் அவருக்கு மேலான இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சும்மா நாள்ல 1 கோடி முறை சொல்றதே சொல்றோம், 1 கோடி முறைன்னு சேர்த்து சொல்லுது. அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்புறேன். இங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகலைன்னா உங்களுடைய அம்மாவை நினைச்சு பதில் சொல்லுங்க. திருமணமானவங்க உங்களை நினைச்சு உங்க அம்மாவை நினைச்சு பதில் சொல்லுங்க. உனக்கெல்லாம் என்னடி தெரியும், நீ சும்மா இரு. இந்த வசனத்தை கேட்காத வீடுகள் எங்கேயாச்சும் இருக்காமா? உனக்கெல்லாம் என்னடி தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஆஃப்டர் ஆல் பொம்பளை, என்ன பொம்பளை மாதிரி என்ன அழுதுட்டு இருக்க? நாளை கிராமத்துல இருந்து வளர்ந்து வந்த பிள்ளை. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சத்தம் போட்டு சிரிச்சிருவேன். அப்பயே என்ன கெக்க பக்கேன்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? கெக்க பக்கேன்னு பல்லு தெரிய போல சத்தம் போட்டு சிரிக்கிற, அது பொட்ட பிள்ளைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எனக்கு சுருள் ஏறும் அப்பயே. ஏன்னா என்னென்னமோ சொல்லி வச்சீங்க, சிரிக்க கூட கூடாதா? நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டிகிரி வாங்கிட்டேன், பெரிய பெரிய புத்தகங்கள் படிச்சுட்டேன், எல்லா டிக்ஷனரியிலையும் எடுத்து பார்த்துட்டேன். கெக்க வைக்க என்ன பொருள் எதுலையுமே இல்லம்மா. ஆனா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன கெக்க வைக்க. எனக்கெல்லாம் உனக்கெல்லாம் என்ன தெரியும் சும்மாரு அப்படின்னா, உனக்கு என்னடா தெரியும் திரும்பி கேட்டுருவேன். நான் கேட்டுட்டு தான் போறது. ஒரு கருவை தாங்கி 10 மாதம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்களுக்கு கருவை சுமைக்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் நம்மளால ஒரு மாற்று, எங்க அப்பாவை நினைச்சு பாக்குறேன், என்னோட சொந்தக்காரங்களை நினைச்சு பாக்குறேன், இவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு. 15 நாள் தாங்க மாட்டாங்க, இறக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னால முடியாது 15 நாள், அதே அதிகபட்ச எண்ணிக்கையா தான் சொல்றேன். இல்லைங்க, பொறுமையே இல்லைங்க பல இடங்கள்ல. ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி பெத்தெடுக்கிறார்? ஏன் நபிகளார் சொன்னாங்க தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு? ஏன் சொன்னாங்க? நமக்கு பிடிக்காத பல விஷயமே நம்ம அம்மா கிட்ட இருக்கும். புறம் பேசிட்டு இருப்பா, யாரையாவது தப்பா பேசிட்டு இருப்பா, தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி பெருசா பேசிட்டு இருப்பா, அறியாமையில இருப்பா. எனக்கும் எங்க அம்மாவுக்கு இடையிலேயே அவ்வளவு கேப், டிஸ்டன்ஸ், ஜெனரேஷன் கேப். எனக்கு தெரிஞ்ச பல விஷயம் அவளுக்கு தெரியாது. ஆனா நபிகளார் சொல்றாங்க தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு. என்னன்னா 10 மாசம் குழந்தை உள்ள இருந்து வளர்ந்து முடிச்சிடும், வெளியே வரணும். அந்த பனிக்குடம்னு சொல்லக்கூடிய அந்த பேக் உடஞ்சி தண்ணியா வெளியே வந்துடும் எல்லாம். அதுக்குள்ளதான் நம்ம நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருப்போம், அதுல நம்ம உற்சாகம் இருக்கும். குழந்தை 3 மாசத்துல இருந்தே உச்சா போக ஆரம்பிச்சிடும். அவளுடைய சிறுநீரும் அந்த பேக்ல இருக்கும், எல்லாம் உடைச்சு வெளியே வந்துடும். இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, கால் கீழே இருக்கும், தலை மேல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலை திரும்பி கீழே வரணும், கால் மேல போகணும். தலை தான் முதல்ல வெளியே வரணும், அப்பதான் குழந்தை உயிரோட வரும். தலை முதல்ல வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப 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 அந்த பேக் சுருங்கி 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 விரியும். அவ்வளவு வலிக்குமா அந்த அம்மா. ஒரு விஞ்ஞானி எழுதுறாரு, தண்டுவடத்தினுடைய அடி பகுதியில கடைசி இடத்துல ஒரு ஆணிய வச்சு சுத்தியலால அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்கும். கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. அந்த குழந்தை வெளியே வரணும். கண்ணுக்கு தெரியாத துளியின் வழியாக 2.5 கிலோ 3 கிலோ இருக்கிற உங்களோட தலை வெளியே வரணும். அவ என்ன செய்யணும்னா, ஏற்கனவே இந்த பேக் உடைஞ்சு, பனிக்கூடம் உடைஞ்சு எல்லா தண்ணியும் வெளியே போயிட்டு இருக்கும். ஏதோ சப்பாத்திக்கு மாவு கணையிற மாதிரி பேக் சுருங்கி சுருங்கி விரிஞ்சுக்கிட்டு இருக்கும். வலி, உயிர் போகிற வழியா இருக்கும். அதை தாண்டி அந்த தாய் என்ன செய்யணும்னா, தன்னோட மூச்சு காத்தை இழுத்து முக்கி குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு புஷ் பண்ணணும். சில திரைப்பட காட்சியில பார்த்திருப்பீங்க, புஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. என்ன புஷ் பண்ணணும்னா, தன் மூச்சு காத்தை இழுத்து குழந்தையின் தலையை நோக்கி
அழுத்தி முக்கி முக்கி காற்றை வந்து தள்ளணும். எந்த தாயும் சொல்ல மாட்டா எனக்கு வலிக்குது, வலிதாங்க முடியல, என்னால புஷ் பண்ண முடியாதுன்னு எந்த தாயும் சொல்ல மாட்டா அந்த வழியில. ஏன்னா தாசத்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைய எப்படியாவது நல்லபடியா வெளியே கொண்டு வந்துடணுமே. அப்படி மூச்சு காற்றை இழுத்து இழுத்து அழுத்தி அழுத்தி உங்கள் தலையை நோக்கி தள்ளும் போது கண்ணுக்கு தெரியாத துளை விரிந்து கிழிந்து அதன் வழியே உங்களோட 15 இன்ச்சு தலை வெளியே வரணும். அப்படி அவளுடைய மூச்சு காற்றை கொடுத்து உயிரை கொடுத்து உங்களுக்கு வந்து உயிரோட உங்களை நல்லபடியா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தவ தான் அந்த தாய். 10 மரணங்களுக்கு சமம் என்று சொல்றாங்க. அதனாலதான் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு. யார் தாங்குவாங்க? இந்த உயிரை கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வழியை யார் தாங்குவாங்க? யாரும் தாங்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அம்மா கிட்ட எப்படி பேசுது? அம்மா லொடலோட வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எனக்கு தெரியாதா? நான் தான் படிக்கிறேன்ல, நாலிமா வேற படிச்சுட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியாதா? நீ வாயை மூடிட்டு இருமா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நச நசன்னு பேசாதம்மா. நீ எல்லாம் என்ன சோறாக்கி வச்சிருக்க? ஏதாவது விளங்குற மாதிரி இருக்கா? அன்னைக்கு அந்த விருந்துல அந்த ஹோட்டல்ல எப்படி இருந்துச்சு? ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கா? என்ன அம்மாக்களும் சிரிக்கிறார்கள், பிள்ளைகளும் சிரிக்கிறார்கள். வேதனையோட நம்ம இதை கேட்டு கடந்து வந்துட்டு இருக்கோம். இது சிரிப்பு இல்ல, உள்ள வலிக்கும். நீங்க குழந்தையா இருக்கும் போது மூக்குல சளி ஒழுகும், ஒரு பக்கம் வயித்தால போய்கிட்டு இருக்கோம், வாயில வாந்தி எடுப்பீங்க. அவ அப்பதான் சாப்பிட உட்காந்துருப்பா, ஆனா சாப்பிட விட மாட்டீங்க. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு சாப்பிட்டும் சாப்பிடாமலையும் மூக்க தொடச்சு வாந்தியை தொடச்சு ஆய் போயிருப்பீங்க. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து உங்களுக்கு பால் வேற கொடுக்கணும், இல்ல 2 ஆண்டுகள் கொடுக்கணும் வேற இஸ்லாத்துல சொல்லியிருக்காங்க. நான் என் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். காய்ச்சல், சரியான காய்ச்சல், ஜன்னி வந்துருச்சு. அவன் பிறந்து 25 நாள்ல. என்னன்னு போய் பார்த்தா பால் கட்டிக்கிச்சு, பெயின், சரியான பெயின், நெஞ்சு வலி. போய் பார்த்தா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க, வரிசையா பெண்கள் நிக்கிறாங்க. 1 மாசம் குழந்தை பெற்ற தாய்மார்கள். பால் கட்டிக்கிச்சு. என்ன தெரியுமா செஞ்சாங்க? சொன்னா அவங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. தன்னுடைய மார்பகத்தை எடுத்து அந்த மிஷின்ல வைக்கணும். சக்கரை மாதிரி ஒண்ணு திருகிறதுக்கு வச்சிருக்காங்க, திருகி எடுக்குது. கத்தி கதறுகிறார்கள் அந்த பெண்கள். ஆனா அவ்வளவு வழியையும் பார்த்துட்டு அடுத்து ஒருத்தி பின்னாடி நிக்கதான் செய்யறா. யாருமே என்னால முடியாதுன்னு அந்த இடத்துல இருந்து போகல. ஏன்னா தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாம போயிடக்கூடாதே, என் பிள்ளை சவள பிள்ளையா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடக்கூடாது, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, செத்துடலாம், அதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய வழி. ஆனா நம்ம இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா, உனக்கெல்லாம் என்னமா தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், எவ்வளவு அறிவு எனக்கு, நான் என்னெல்லாம் படிக்கிறேன், உனக்கு என்ன தெரியும்? அம்மாவை ஏசுகிற பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் மறுமையில் இறைவன் கட்டாயம் கேள்வி கணக்கில் வைப்பான். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ காலடியில தான் சொர்க்கம் இருக்கு, உங்க சொர்க்கம். அதை எத்தி விட்டு போறதுக்கு சமந்தான். அப்ப இதை படித்துக் கொண்டிருக்கிற, இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற போது உனக்கெல்லாம் என்னடி தெரியும், ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு காதுல கேட்டுட்டே இருக்கு. நபிகளார் அதுல சொல்றாங்க. அந்த வசனத்தை படிச்சுட்டு 15 நிமிஷம் அழுதுங்க. ஒரே வாக்கியம் தான், ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், ஃபார்முலா மாதிரி நபிகளார் எடுத்து கொடுத்துருக்காங்க. 15 நிமிஷம் அழுதனா. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? கண்ணியம் மிக்கவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான், நீச புத்தி கொண்டவன் எவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் அப்படின்னு எழுதிட்டான் நபி மொழி. என் அம்மார வாங்கியிருக்கா, என் பாட்டி வாங்கியிருக்கா, எங்க தாத்தா கொட்டுவாரு எங்க பாட்டிய, அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிடும். எனக்கு தெரிந்து நான் வாழுகிற சுற்றுச்சூழல்ல எல்லா இடத்துலயும் பாக்குறேன், சண்டையில சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தை வந்து விழுகுது. திருப்பி ஒரு கெட்ட வார்த்தை பேசிட முடியுமா? அதே கெட்ட வார்த்தையை திருப்பி பிரயோகப்படுத்திட முடியுமா?
கன்னத்துல அற வாங்குறது, நீ போடி கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போடி. திருப்பி நம்ம சொல்ல முடியுமா ஒரு அறையை கொடுத்து நீ உங்க அப்பா வீட்டுக்கு போடா அப்படின்னு? இல்ல, அவ்வளவு நான் பார்த்திருக்கேன் கண்ணு முன்னாடி குடும்ப வன்முறை. நபிகளார் சொல்றாங்க, கண்ணியம் மிக்கவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான். முடிஞ்சு. இத சின்ன பசங்களா இருக்கும் போதுல இருந்து ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துனா அவன் கல்யாணம் பண்ணி போகும்போது தன் மனைவியை கண்ணியம் வச்சு நடத்துவானா? திருப்பி கேட்கணும், எங்க நீங்க கண்ணியமானவங்களாங்க? ஆமா, என்ன பார்த்து நீ இப்படி கேட்கலாமா? இல்ல, மனைவியை யாரு கண்ணியப்படுத்துறாங்களோ அவன் மட்டும்தான் கண்ணியமானவன் நபிகளார் சொல்லியிருக்காங்களாம். இந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்க அப்பப்ப யூஸ் பண்ணிக்கணும் வீட்டுல. ஒரு ஏழை போய் நபிகளார்கிட்ட கேட்கிறான், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட காசு இல்லை, தர்மம் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லி கொடுங்களேன் அப்படின்ட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடு, உனக்கு சொர்க்கம் நிச்சயம் சொன்னாங்களாம். நீங்களா போய் வீட்டுல சொல்லிருங்க, நைட்டு சாப்பிடும் போது ஆண் காமிச்சிட்டு தட்டை நீட்டிருங்க, ஊட்டி விடுங்கன்னு சொல்லிருங்க. நான் எனக்காகவா ஊட்டி விட சொல்றேன்? நீங்க சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகத்தான் நான் ஊட்டி விட சொல்றேன், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. ஒருவேளை பொய்க்கு நடிப்புக்கு ஊட்டி விட்டா கூட ஒரு நாள் இது தினமும் பழக்கமாகும் போது அந்த அன்பு உங்கள் இல்லங்களில் வசப்படட்டும்னு பிரார்த்தனை செய்யலாம். மனைவிக்கு அன்போட ஊட்டி விட்டா, ஒரு வாய் ஊட்டி விட்டா சொர்க்கம் நிச்சயமா. தினம் ஊட்டி விடணும். ஆனா ஆண் வாயை தரந்தா ஓ அப்படின்னு சொல்லி போட்டா கூட பரவாயில்ல, சிரிக்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்யறது? கண்ணியமிக்கவன் எவனோ தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான். என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறாங்க, நீங்க பெண் விடுதலை அப்படிங்கிற தளத்துல செயல்பட்டு இருக்கீங்க, பெண் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கீங்க, இஸ்லாம் என்கிற மார்க்கம் பெண்ணுக்கு உடையில் கூட சுதந்திரம் தராத மார்க்கம், யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு கூட தெரியாம கண்ணு மட்டும்தான் தெரியுது, நான் எந்த பிள்ளைன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் ஃபுல்லா புற்கால உட்கார்ந்துருக்கணும், தலையை ஃபுல்லா மூடி இருக்கணும், உடையில் கூட சுதந்திரம் தராத ஒரு மார்க்கத்துல போய் நீங்க பேசுறீங்களே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அதை பற்றி பரப்புரை செய்றீங்களே, இது என்ன நியாயம்? குரான்ல ஒண்ணு போட்டிருக்கு தெரியுமா? என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, குரான்ல ஒண்ணு போட்டிருக்கு தெரியுமா? என்ன போட்டிருக்கு? தூரத்துல நின்று கணவன் அழைத்தால் கூட கிச்சன்ல அடுப்படியில கையில செம்ப வச்சுக்கிட்டு இருந்தா கூட செம்ப கீழே போட்டுட்டு கணவன் இடத்துல ஓடணுமா? இப்படி சொல்லியிருக்கு குரான். இப்படி ஒரு அடிமை மார்க்கத்துக்கு பெண் விடுதலை அப்படிங்கிற தளத்துல இருக்க நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, நீங்க போய் பேசுறீங்க, இதை ஏற்றுக்கொள்றீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க சொன்னது சரிதான், இப்படிதான் குரான்லயும் போட்டிருக்கு, நான் விசாரிச்சிட்டேன். ஆனா இதற்கு முன்னால் நீங்கள் ஒரு செய்தியை படிக்கணும். அதுக்கு முன்னாடியே குரான் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு என்னென்ன செய்யணும் இருக்கு, அதை படிச்சுட்டு தான் அதை படிக்கணும். அதை படிக்கலைன்னா அது விபத்தாகி போயிடும், ஆபத்தாகி போயிடும். கணவன் மனைவிக்கு என்னென்ன செய்யணும் சொல்லியிருக்கு தெரியுமா? எந்த கணவனும் தன் மனைவியை கெட்ட வார்த்தையால் பேசக்கூடாது, அவளை அடிக்க கூடாது, அவ வழிகேட்டுல மிகப்பெரிய தப்ப செய்யறான்னா கூட அவளை தண்டிக்கிறதுக்கான சாஃப்ட் நேச்சர்ல தான் முதல் கட்டமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சின்ன சண்டையில எல்லாம் அவளை அடிக்க கூடாது. அப்படியே சண்டைன்னு வந்துருச்சுன்னா கூட அவளை சமாதானப்படுத்தணும். அப்படி சமாதானப்படுத்தாம இன்னைக்கு காலையில சண்டை போட்டுட்டு இன்றைக்கு இரவு அவளை உறவுக்கு அழைக்க கூடாது. அப்படியே சமாதானப்படுத்தி உறவு கொண்டால் கூட அவளுடைய மகிழ்ச்சிக்கு அவளை திருப்திப்படுத்திட்டு தான் நீ உன்னுடைய மகிழ்ச்சியை தேடணும். பாலியல் கல்வி இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸ்ல கொண்டு போய் கொடுத்து தொலைங்கன்னு இன்னைக்கு நாங்க கத்துறோம் டீச்சர்ஸ். ஆனால் நபிகளார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை ரொம்ப எளிமையாக, இதை விட அற்புதமாக சொல்ல முடியாதுங்கிற அளவிற்கு பெண்களை முன்னிலைப்படுத்தி அவ்வளவு தூரம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க ஒரு ஆசிரியராக. அதை தாண்டி கணவனுக்கு சொல்றாங்க, உன்னுடைய சொந்த பந்தத்துக்கு நீ எத்தனை தூரம் அன்பு செலுத்துறியோ, மதிப்பு கொடுக்குறியோ, கவனிச்சுக்கிறியோ, அதை விட 10 மடங்கு அதிகமாக உன் மனைவியின் சொந்த பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், பாசம் செலுத்தணும். கல்யாணம்ன்ற பேச்சு நடக்கும் போது ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட உன் மனைவி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. அவ கேட்கிற மகர் தொகையை கொடுத்துட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணணும். இது எல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கு.
இது எல்லாத்தையும் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் செய்யறான் அப்படின்னா, அவன் அங்கிருந்து கூப்பிட்டான்னா இவ செம்புல கையில குடத்தை வச்சிருந்தா கூட தூர போட்டுட்டு குடுகுடுன்னு இந்தா வந்துட்டேங்கன்னு ஓடிடுவான். அதுதானே இயல்பு. அன்புக்கு கட்டப்பட்டவர்கள். இதை சொன்ன உடனே அந்த பத்திரிகையாளருக்கு மறுகேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இதை யாரும் பேச மாட்டாங்க. இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கு, நபிகளார் இதை சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இது பேசுபொருள் ஆகாது, இது கேள்வி ஆகாது. ஆனால் இந்த செய்தியெல்லாம் படித்த போது எனக்கு இஸ்லாமியர்கள் மேல எவ்வளவு கோபம் தெரியுமா? உங்க மேலதான் அவ்வளவு பழியான கோபம் எனக்கு. எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியெல்லாம் கொண்டு வந்து நீங்க எப்படியாவது சேர்த்திருக்க கூடாதா? சபரிமாலாக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த செய்தியெல்லாம் வந்து சேர்ந்திருந்தால் நான் எத்தனை லட்சம் பிள்ளைகளுக்கு இதை ஏற்றி வச்சிருப்பேன். போற இடத்துல எல்லாம் சொல்லியிருப்போம்ல, கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்போது வரதட்சணைன்னு வந்து கேட்கும் போது ரொம்ப டீசெண்டா சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க என்ன எங்களுக்காக கேட்கிறோம்? உங்க மகளுக்கு நீங்க போட போறீங்க, என்ன செய்யறீங்களோ நீங்க செஞ்சுக்கங்க, எங்களுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. யாரு வரதட்சணை வாங்க மாட்டோங்கிற கேட்டகரி உங்க மகளுக்கு நீங்க செய்யறீங்க. என்ன போடுவீங்கன்னு எவனாவது வந்து கேட்டாம்னா விளக்கமாத்திலே 4 போடுவோம்டான்னு தான் சொல்லணும். இருப்பதாக யாராவது கேட்டால் உனக்கு வருத்தமாக இருக்காதாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த ஆரத்தை கலத்தி ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு அவங்க எந்த விலை உயர்ந்த நகையும் அணியல, அவங்க வச்சுக்கல. ஏழையினும் ஏழையாகத்தான் அப்பா சொல்படி வாழ்ந்தார்கள். அதனாலதான் அவங்க சொர்க்கத்தின் பெண்களுக்கெல்லாம் தலைவி என்ற உயர்ந்த இடத்தை இறைவன் கொடுத்தாங்க. இப்ப நம்ம மனச்சாட்சியோட யோசிச்சு பார்ப்போம். நம்ம கிட்ட எத்தனை பவுன் இருக்கு, எத்தனை செயின் இருக்கு, எத்தனை தோடு இருக்கு, மோதிரம், வளையல், ஒட்டியானம் மட்டும்தான் நம்ம இன்னும் கடையில இருந்து வாங்குறது இல்லை. ஏன்னா சைஸ் அப்பப்போ மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம். அதனால அதை விட்டுட்டோம். அதன் போக மற்றபடி இத்தனை செட்டு இத்தனை செட்டு இத்தனை செட்டுன்னு வச்சிருக்கோம். அதையும் அப்பப்ப கேட்டு வாங்கிடுவோம். நகை மீதான மோகம் பெண்களுக்கு. ஏன்னா அதை போட்டா தான் அழகுன்னு காலம் காலமாக திணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. நபிகளார் இதை மிக வன்மையாக கண்டிச்சாங்க. இந்த பாத்திமா அவர்களுடைய செய்தியை பேசணும். நான் காணொலி, ரமலான் காணொலிக்காக தயார் பண்ணி இந்த செய்தியை பேச போறேன் வீடியோல. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்னோட கழுத்துல இருந்த ஒரு பவுன் செயினையும் கலத்தி ஒரு ஏழைக்கு கொடுத்து விட்டு, இனிமேல் நான் தங்க நகை அணிய மாட்டேன் என்று வைராக்கியம் எடுத்து விட்டு தான் இந்த செய்தியை பேசினேன். அதன் பிறகு எல்லா மேடைகளிலும் பேசுறேன். எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நபிகளாரின் மகளுக்கு தான் இது வந்து அனுமதிக்கப்படல, உங்களுக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, எல்லா இஸ்லாம் பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நீங்கெல்லாம் போடலாம். நான் சொன்னேன், கிட்டத்தட்ட வாழ்க்கையை வெறுத்து அனாதைங்கிற இடத்துக்கு போகிற எனக்கு நபிகளாரின் மகள் அப்படிங்கிற மேலான இடத்திற்கு நகர ஆசையா இருக்கு. அதனால எனக்கு இது வேண்டாம், நான் இதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து வர்றேன். நமக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்குதான், உண்மைதான். ஆனால் அதுல இத்தனை பெர்சன்டேஜை எடுத்து ஏழைக்கு கொடுக்கணும் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துட்டோமா? அதை தாண்டி ஏழையினும் ஏழையாக நபிகளார் வாழ்ந்தாங்கல்ல. நபிகளாரின் மனைவிமார்களே சில பேரு நபிகளார்கிட்ட போய் கொஞ்சம் பொருளாதாரத்தை எங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு காசு பணத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, செலவுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு கேட்டாங்களாம். நெருக்கடி கொடுத்தாங்களாம். நபிகளார் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நீங்கள் மற்ற பெண்கள் போல சாதாரண பெண்கள் கிடையாதுன்னு சொன்னாங்களாம். அவங்க வருத்தப்பட்ட உடனேயும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்ட உடனே இறைவன் வசனத்தை இறக்கி கொடுத்தானா? என்ன தெரியுமா? நபியே, நீர் உன் மனைவிகளுக்கு கூறுவீரா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மீது, இந்த உலகத்தில் இருக்கிற மாயையான நகைகள் மீது, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மீது நீங்கள் ஆசைப்பட்டால் ஏதாவது ஒரு அழகிய முறையில உங்களுக்கு நான் இந்த பூமியில கொடுத்துருவேன். ஆனால் மறுமையில் மேலான இடம் கிடைக்காது என்று அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். இந்த பூமியில ஒரு சின்ன நகை சார்ந்த ஆசை, இதை போட்டாதான் ஸ்டேட்டஸ், இப்படி வளையல போட்டு இப்படி பார்த்தாதான் கை ரொம்ப அழகா இருக்கு,
அவ இத்தனை பவுன் வச்சிருக்கா, அதனால அவ பெரிய இடத்துல இருக்கா, ஸ்டேட்டஸ். நரக நெருப்புலதான் அந்த ஆசையெல்லாம் நம்மளை கொண்டு போய் அங்க தள்ளும். அத்தனையும் நரக நெருப்பு. ஏன் நரக நெருப்பு? ஏன்னா இதே ஊர்ல சோத்துக்கு வழி இல்லாம பல குடும்பம் இருக்கும், இதே ஊர்ல ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாம பல குடும்பம் இருக்கும், அதே ஊர்ல வீடுக்கு வழி இல்லாம சில குடும்பம் இருக்கும், அதே ஊர்ல அனிதாக்கள் போல கல்விக்கு வழி இல்லாமல் பல குடும்பம் இருக்கும், அதே ஊர்ல மருத்துவத்துக்கு வழி இல்லாம ஏழையா கஷ்டப்பட்டவன் பல நோயில கஷ்டப்பட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது நீ எவ்வளவு நகையை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னா, இறைவன் உனக்கு செல்வத்தை கொடுத்ததே இல்லாதவர்களுக்கு இறைவனின் வழியில் எடுத்து கொடுப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத மறந்துட்டு நீ சேர்த்து வச்சிடல, அப்போ உனக்கு நரகம் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், நம்ம எவ்வளவோ பயான்கள் கேட்டிருப்போம், எவ்வளவோ விஷயங்களை உடைச்சு நம்ம வாழ்க்கையில கேட்டிருப்போம், கொண்டு போயிருப்போம். நான் நாளைக்கு இங்கே தான் தங்க போறேன், மீமிசல்ல தான் இருக்க போறேன். என்ன நான் என்ன பண்றேன், நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, உங்க வீட்டில் போயிட்டு எல்லாரும் மசூரா வீட்டில் கணவன்மாரோட சேர்ந்து பேசி, வீட்டில் பெரியவங்களோட சேர்ந்து பேசிட்டு, நான் ஒரு 10 பவுன் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் பொது சொத்தா கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நரக நெருப்பு நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவெடுப்போம். முடிவை எடுத்துட்டு ஒரு 10 பவுனை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தோடு செட்டு, ஒரு செயின் செட்டு, ஒரு வளையல், 2 மோதிரம், இதை மட்டும் வைத்து கொண்டு மிச்சத்தெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. நானும் வந்துடுறேன். என்ன, நானும் வந்துடுறேன். ஒரு பெரிய சாக்கு பையா பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாரும் அதுக்குள்ள போடுவோம். அந்த பை நிறையுதா, இல்லை 1/4 பை வருதா, 1/2 பை வருதான்னு பார்ப்போம். வந்த உடனேயும் நம்ம இந்த ஊர்னு இல்லை, பக்கத்து ஊர், அதுக்கு பக்கத்து ஊர், ஏழைகள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அதை வித்துட்டு, ஏன்னா அடகு வைக்கக்கூடாது, அடகு வச்சு வட்டி கணக்கு எழுதக்கூடாது, அதுவும் ஹராம்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அதை பூரா வித்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துருவோம். இந்த கூட்டத்தில் இருக்கிற வந்திருக்கிற நகை கொடுத்த எல்லோருக்கும் இறைவன் சுவனத்தை கொடுக்கட்டும்னு ஒரு பெரும் அறிவிப்பு செய்து விட்டு கடந்து போவோம். என்ன சொல்றீங்க? சரின்றீங்க, சரின்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கு, நாளைக்கு வந்துருவாளோ? நிஜமாவே வந்துட்டாண்டா. நபிகள் பேர சொல்லி வேற கேட்கிறாளே, இறைவன் நரக நெருப்புலாம் வேற சொல்றாளே, மாட்டிக்குவோமோ? நீங்க வர வேண்டாம், நானும் வரமாட்டேன், நீங்க அப்படிலாம் கொண்டு வந்து தர வேண்டாம். நகைகளினுடைய கணக்கை பட்டியல் எடுத்து அதில் 5% எவ்வளவு வருதுன்ற மதிப்பை பார்த்து யாராவது ஒரு ஏழைக்கு கொடுங்க. என்னால் முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 10 பவுனை வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் அடுத்த ரமலானுக்குள்ள ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள். உங்களுக்கு நீங்க 50 பவுனை கொடுத்தீங்கன்னா இறைவன் 500 பவுன் கொடுப்பான். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. நபிகளார் கதீஜா அன்னையை கல்யாணம் பண்றாங்க. கதீஜா அன்னை மிகப்பெரிய பணக்காரங்க. சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட், விமன் எம்பவர்மெண்ட் இப்ப பேசுறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அன்னை கதீஜா அவ்வளவு பெரிய வியாபாரத்தினுடைய நுட்பங்களை அறிஞ்சவங்க. அவ்வளவு பெரிய வீடு, பணம், காசு எல்லாம் சேர்த்திருக்காங்க. நபிகளாரை திருமணம் செய்த கையோட அத்தனையும் அவங்கள்ட்ட கேள்வி இல்லாம ஒப்படைச்சாங்க. நபிகளார் என்ன செஞ்சாங்க? அடிமையா இருக்கவங்களை காப்பாத்துறது, ஏழைக்கு கொடுக்கறது, அவனுக்கு சோறு போடுறது, இவனுக்கு இதை செய்யறது, இறைவனின் வழியில் ஏழைகளுக்காக அத்தனையும் செலவு பண்ணி 0க்கு கொண்டு வந்தாங்க. அத்தனையும். ஒரு கேள்வி அன்னை கதீஜா கேட்கல. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, எல்லாத்துக்கும் சிரிச்சு, எல்லாத்துக்கும் தட்டி கொடுத்து, கண்டிப்பா இதை நம்ம செய்யணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் உறுதுணையாக நின்றார்கள். பெற்ற பிள்ளைகளில் அவங்க முதலில் பெற்ற மகள் நபிகளார் நிக்கிறாங்க. குறைஷிகள் அவங்களை கொலை செய்யறதுக்காக வர்றாங்க. அந்த பையன் குறுக்குல நிக்கிறான். அவர் மேல விழ வேண்டிய வெட்டும் கத்தி குட்டும் அந்த பிள்ளைக்கு விழுது. அதே இடத்துல அந்த பிள்ளை மரணித்து போனான். அன்னை கதீஜா சுமர்ந்த பிள்ளைகளை களத்துல கொடுத்தாங்க. பேர பிள்ளைகளை பலி கொடுத்தாங்க இஸ்லாத்துக்காக, இறைவனுக்காக. எத்தனை குழந்தைகள்! அதனாலதான் ஜிப்ரைல்ங்கிற வானவர் தூதர் நபிகளார்ட்ட சொன்னாங்க, அன்னை கதீஜா அவர்களுக்கு இறைவன் முத்துக்களால் ஆன மாளிகையை சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள்.
மாஷா அல்லாஹ். ஏன் எல்லாத்தையும் ஏழைகளுக்காக கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுத்தாங்க, தனக்குன்னு எதையும் அவங்க வச்சுக்கொள்ளவே இல்லை. அந்த மாதிரியான மனதுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. நாளைக்கு நம்ம வருவோம்னு சொன்ன உடனே நமக்கு எவ்வளவு ஒரு பதட்டம் வந்துச்சா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டென்ஷனை சிரிப்பின் மூலமா வெளிப்படுத்தினமா இல்லையா? இல்ல அப்படி நான் இறைவன்கிட்ட கேளுங்க, அன்னைக்கு கதீஜாவுக்கு வந்த மனதை போல எனக்கும் ஒரு மனசு வேணும். நானும் ஏழைகளுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன், நானும் முழுது தர்மம் செய்ய ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், மேலான மறுமையில் இறைவனின் நிழலில் களைப்பற்ற துன்பமற்ற வேலைகளற்ற கடினங்களற்ற நிம்மதியான அந்த ஓய்வை எனக்கு கொடுத்தா போதும்னு இறைவன்கிட்ட கேட்டா அவன் கொடுத்துருவான். அப்ப இந்த சின்ன புத்தகம் என்னை ஒரு மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஏற்படுத்துது. எப்படியாவது இதை பெண்களை சந்தித்து பெண் பிள்ளைகளை சந்திச்சு பேசிடணுமே, எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்துடணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு டீச்சரா எனக்குள்ள ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது. அப்பத்தான் நான் அறிவிப்பு செய்றேன். கல்யாணராமன் அப்படிங்கிற ஒருத்தவன் நபிகளாரை அவதூறாக பேசினப்ப நான் ஒரு காணொளி வெளியிடுறேன். அந்த வீடியோல நான் சொல்றேன், நபிகளாரை அவதூறு பேசுகிறார்கள். அவதூறை அவதூறால் எதிர்க்க முடியாது. அவதூறை ஒழுக்கத்தாலும் கண்ணியத்தாலும் தான் எதிர்க்க முடியும். நபிகளார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவர்கள் பேசிய அவதூறுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் பயணிக்கணுங்கிற விருப்பத்தில் இருக்கிற நான் அறிவிப்பு செய்கிறேன். நபிகள் காட்டிய பெண்ணியம் அப்படின்றத என்னுடைய வாழ்நாள் வைராக்கியமாக கொண்டு இனி எல்லா மேடைகளிலும் நான் பரப்புரை செய்ய போகிறேன், சாகுற கடைசி நொடி வரைக்கும் அப்படின்னு ஒரு காணொலியை வெளியிட்டேன். அதன் பிறகு நிறைய கூட்டங்கள்ல இஸ்லாமிய பெண்களை சந்தித்து நான் பேசுறேன். பல இஸ்லாமிய பெண்களோட தொடர்பு, பல இஸ்லாமிய குடும்பங்களோட தொடர்பு, பல இஸ்லாமியர்களினுடைய கூட்டமைப்புகளோடு இணைப்பு, மசூரான நிறைய திட்டமிடல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுக்குறான். அப்படி போகும்போது நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையிலும் அழுது அழுது இறைவன்கிட்ட கேட்கிறேன். நேரான வழியை கொடுத்து இதுதான் பாதைன்னு காமிச்சு எல்லா நல்லது கெட்டதையும் பட்டியல் போட்டு ஹலால் ஹராம்னு சொல்லி கொடுத்து சின்ன வயசுல இருந்தே பயான் பயான் பயான்னு. இப்ப இங்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் இங்க மதரசால படிக்கிறாங்க, ஆலிம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சு. நான் ஒரு பெரிய மதரசாக்கு போயிருந்தேன். ஒரு 250 பெண் பிள்ளைகள் உங்களை போலவே எல்லாம் அந்த ட்ரெஸ் கோடோட உட்கார்ந்துருக்காங்க, அத்தனை தேவதைகள் போல. 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டாங்க, முடிக்க போறாங்க. 5 வருஷம் ஆலிம் கோர்ஸ், டீச்சராக போறாங்க. இப்ப திருக்குறானுக்கு, ஹதீஸ்க்கு, நபிகளாரை ஏற்றி வைப்பதற்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டு அந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன் பேசுறதுக்கு. நான் பொய் சொல்ல மாட்டேன் என்பவர்கள் கை தூக்குங்கள் அப்படின்னு. பாடம் எடுத்து கொடுத்த டீச்சர் முதற்கொண்டு யாருமே கை தூக்கல. இந்த அரங்கத்திலே நம்ம கேட்கலாம், நான் பொய் சொல்ல மாட்டேன் எதற்காகவும் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க அப்படின்னு கேட்டோம்னா மேடைக்காக யாருமே கை தூக்க வேண்டாம், மனசாட்சிக்குள்ள பதில் சொல்லிக்கிட்டாலே போதும். ஒரு பிள்ளை கை தூக்கல. நாம பொய் பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு அந்த பொய் பேசுற வாயால திருக்குறான் சொல்லணும், அந்த பொய் பேசுற வாயோட நபிகளாரை பேசணும், அந்த பொய் பேசுற வாயோட கிராத்து ஓதணும், அந்த பொய் பேசுற வாயோட நபிகளாரின் வாழ்க்கையை எடுத்து வைக்கணும். ஏதாவது விளங்குமா? இந்த நொடி முடிவெடுப்போம். இந்த நொடி என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர்வினை வந்தாலும் சரி, நான் பொய் பேச மாட்டேன். சொல்லிட்டு அது பாயிண்ட் கட்டிக்கணும், அது வேற விஷயம். ஆனா நான் பொய் பேச மாட்டேன். என்னை காட்டிலும் வளர்ந்தவர்களுக்கு இதை சொல்லி மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை விட சிறு பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து மாற்ற முடியும் நம்புறேன். இனி நான் பொய் பேச மாட்டேன். தொழுகை செய்யக்கூடிய நான் இனி ஒருபோதும் நான் பொய் பேச மாட்டேன் அப்படிங்கிற சத்தியத்தை உறுதி பிரமாணமா இந்த நேரத்தில் நம்ம எடுக்கணும். அன்னை கதீஜாவின் வாரிசுகளாக இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள்
இனி நகை சார்ந்து பொருள் சார்ந்து வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு கேட்டு ஒருபோதும் சண்டையிட மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை சத்திய பிரமாணத்தை இந்த நொடி எடுக்கணும். இந்த இடம் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு, முகம் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடம் எல்லாத்தையும் நம்ம மூடி க்ளோஸ் பண்ணணும். ஆனா இந்த முகத்தை மட்டும் அலங்காரப்படுத்துவதற்கு எத்தனை குடும்பங்கள்ல மேக்கப் கிட்ஸ் இருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த முகத்துக்கு மட்டும் மேக்கப் பண்றதுக்கு 25 பொருள் இருக்கு. ஐப்ரோஸ் போடுறதுக்கு, ஐலைனர் போடுறதுக்கு, மேலுமே கீழுமே லிப்ஸ்டிக் இங்க போடுறதுக்கு, அந்த லிப்ஸ்டிக் அதுக்கு மேல என்னமோ பேர்ல எனக்கு தெரியல, 25 பொருள் இருக்கு மேக்கப் கிட். வெளியே போகும்போது அந்த மேக்கப் கிட்ட யூஸ் பண்ணுவோம், வீட்டுக்குள்ள இருக்கும்போது இத்து போன நைட்டியோடு மட்டுமே நாம். அது எப்ப கிளியும் எப்ப இத்து நாசமா போகும் அது வரைக்கும் அந்த நைட்டியில தான் இருக்கும். கணவருக்கு மட்டும் அழகாக தெரியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு பாத்திமா நடந்து போன போது அப்படி படித்ததாக தான் நினைவு. ஒரு மூதாட்டி போகிறார்னு சொன்னாங்களாம். அப்ப இல்ல சின்ன பொண்ணுதான் போகுது, என் மகதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மற்றவர்கள் கண்களுக்கெல்லாம் வயதான ஒரு பாட்டி மாதிரி தெரியணுங்கிறத வரமா வாங்கி சொன்னாங்களாம். ஆனா நம்ம 25 பொருள் முகத்துக்கு மட்டும். நரக நெருப்பு நிச்சயமாக இருக்கு. ஏன்னா அழகியல் சார்ந்த எண்ணங்களோடு இருக்கும் பெண்களால் லட்சியத்தை அடைய முடியாது, ஒருபோதும் அடைய முடியாது. நாளைக்கு ஒரு கூட்டம் பேச போறேன். இப்லீஸின் கருவி மொபைலா, இதான் அதுக்கான தலைப்பு. இந்த செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போன்ல இது நல்ல செல்போன், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கையிலும் இருக்க செல்போன் இருக்குல்ல, அது இப்லீஸின் கருவியா அப்படின்னு கேட்டோம்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றத பார்க்கணுமே. இன்னைக்கு லாக்டவுன் வந்தாலும் வந்துச்சு, எல்லாம் ஆன்லைன்ல பார்த்து தட்டி விட்டுறதான். அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு இல்ல, கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அதை பத்திலாம் கவலையே இல்லை. எல்லாம் அத்தா ஃபாரின்ல இருக்கார், அவர் அங்க இருந்து அக்கௌண்ட்ல போடுவார். நமக்கு என்ன, ஆன்லைன்ல தான் எல்லாம் ஆர்டர் பண்றது. பெண் பிள்ளைகள், நான் வெளிப்படையா பேசுறேன், உடைச்சு பேசுறேன், பொள்ளாச்சியில இருந்து வந்து பேசுறேன். பொள்ளாச்சி பயங்கரங்கள் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1200 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணாங்க, பெண் பிள்ளைகளை கெடுத்து சீரழித்து. அத்தனை பிள்ளைங்க காதல்ங்கிற பேர்ல அம்மா அப்பாவுக்கு ஏமாத்திட்டு, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திட்டு, யாருக்கும் தெரியாம நான் லவ் பண்றவன் சொல்லி நம்பி ஏறி போனாங்க கார்ல. யாராவது ஒரு பெண் பிள்ளையை கர்ச்சீப்ல மயக்க மருந்த போட்டு மூக்குல வச்சு அழுத்தி மயக்கம் போட வச்சு கூட்டிட்டு போனாங்களா? ஒரு பிள்ளை அப்படி யாராவது கூட்டு போனாங்களா? இல்லை. அவன் ஃபேஸ்புக்ல ஒரு படம் போடுவான், அந்த படத்தை பார்த்துட்டு இவ ஒரு லைக் போடுவான், அடுத்த நாள் இன்னொரு படத்தை போடுவான், இவ கமெண்ட் போடுவான். மெசஞ்சர்ல வந்து சாட்டிங் நடக்கும், மெசஞ்சர்ல பேசி கொண்டிருப்பாங்க. அப்ப போன் நம்பரை ஷேர் பண்ணுவாங்க. அவன் வந்து மெசஞ்சர்ல போன் பண்ணி பேசுவான். அவனோட குரல் இருக்குல்ல, அப்படியே தேவலோகத்தில் இருப்பவர்கள் வந்து பேசுற மாதிரி காதுல கேட்கும். அவ்வளோ ரம்யமா இருக்கும் அந்த குரல். எங்கேயாவது நேர்ல பார்க்கலான்னு சொல்லுவான். அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு நான் இந்த கிளாஸ்க்கு போறேன், அந்த கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போயிருப்பான். போன் நம்பரை ஷேர் பண்ணியிருப்பாங்க. போன்ல அம்மா அப்பாவுக்கு தெரியாம மெசேஜ் அனுப்புறது. ஹாய் டியர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா, கட்டில படுத்து கொண்டிருக்கும் போது கேட்டாங்கன்னா கட்டிலோடு பறந்து கொண்டிருப்பார்கள். அப்படியே பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாம் பூவா மாறிடும், வானத்துல நட்சத்திரம்லாம் நிலாவா மாறிடும். பின்னாடி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு 10 பேர் டான்ஸ் ஆடி கொண்டிருப்பார்கள். அதுல வயலின் வாசிக்கிற சத்தம் வேற கேட்கும். பட்டு பட்டு பட்டுன்னு லைட் எரியும். எல்லாம் நடக்கும். இங்க அம்மா அப்பா வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டு, ஐயோ இந்த பிள்ளைய வச்சிருக்கமே, வயசு பிள்ளைய வச்சிருக்கமே, என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி பாதுகாக்கிறது. அதெல்லாம் என் பிள்ளை நல்ல பிள்ளை, நம்ம அப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் என் பிள்ளைய பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அப்பையும் உனக்கு என்னடி தெரியும், நீ வாய் முடிட்டு. நான் என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்பாவும் மகளும் தான் செல்லமா இருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பா. கடைசியில் அவன் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு படம் போட்டான்னா, இவன் போட்ட லைக்கு தான் யமனா வந்திருக்கும்.
அவன் ஒரு நாள் கார்ல நான் கூட்டு போறேன் வர சொல்லியிருப்பான். இவ போனா, நம்பி தனியா போனா. அவன் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அங்க 20 பேர் இருந்தாங்க. ஒரு கேமரா வச்சிருந்தான். 20 பேரும் சேர்ந்து சீரழித்து அந்த வீடியோவை எடுத்து சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய தாய் தகப்பனுக்கு அனுப்பினான். அண்ணா பெல்ட்ல அடிக்காதீங்கன்னா வலிக்குது. கேட்டுச்சா இல்லையா அந்த அலறல்? எல்லாருக்கும் அந்த ஆடியோ வந்து செஞ்சுச்சுல்ல. அந்த குரலை சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய அம்மா கேட்டிருந்தா அவளுக்கு எப்படி பதறி இருக்கும்? இதுக்காகவா செத்து பொழைச்ச அந்த பிள்ளைய வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பான்? இல்ல, நான் பெண் பிள்ளைகளிடத்துல நேரடியா கேட்கிறேன், படிக்கிற வயசுல லவ் பண்றீங்களா இல்லையா? உங்க பின்னாடி எவனோ வர்றானா இல்லையா? ஏதோ கமெண்ட் அடிக்கிறானா இல்லையா? போன் நம்பரை ஷேர் பண்ணீங்களா இல்லையா? அம்மா அப்பாக்கு தெரியாம பேசுனீங்களா இல்லையா? அதுல ஒரு மயக்கம் இருக்கிறதா இல்லையா? இதுவரைக்கும் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல, அப்படித்தான் 1-2 நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது இருந்தால் இறைவனின் திருப்பெயரால் இந்த மேடையில் அறிவிக்கிறேன், அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆல் தி பெஸ்ட், செத்துருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போங்க. அத்தனை வயல்களும் இப்லீஸ்கள். எவனும் உங்களுக்காக வந்து வாழ மாட்டான், எதையும் தியாகம் செய்ய மாட்டான். படிக்கிற வயசுல காதல்ங்கிற பேர்ல அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு லட்சியத்தை தொலைப்பது கூட ஒரு வகையில் விபச்சாரம் தான். வேண்டாம் வாங்க சொல்றாங்க. இறைவன் பார்த்தான், இப்படியே போனா இவ இதயம் வெடிச்சிடும், ஒரு பிரேக் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு நிமிடம் மாறப்போகுதான்னு நான் வரேன். வேண்டாம் குழந்தைங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் தேவதைகள் போல, பெண் பிள்ளைகள் தேவதைகள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்று அறிவிப்பு செய்யுங்கள்னு சொன்னாங்க. நீங்க எந்த தருதலையும் நம்பி ஏமாத்துறாரு. இறைவன் மேலான வாழ்க்கை துணையை உங்களுக்கு அவனாகவே ஏற்படுத்தி கொடுப்பான். வேண்டாம், இந்த பேஸ்புக்கை நம்பி இவனுங்களோட பேச்சை நம்பி எந்த சூழ்நிலையிலும் ஏமாந்துறாரு. அந்த பாதையில சிந்திச்சிட கூட செய்யாது. 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்பல லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. யாருக்கு? அப்புறம் எல்லா நோஸ் பீஸ் போட்டு என்னங்க என்ன பிரயோஜனம்? இறைவன் நபிகளார் எதற்காக இந்த பாதுகாப்புங்கிற பேர்ல இந்த உடையை ஏற்படுத்த சொன்னாங்களோ அந்த காரணமே அத்து போச்சா இல்லையா? ஒருபோதும் அந்த பிள்ளையை நம்ம செஞ்சிடக்கூடாது. தலைகுப்புற நரக நெருப்பு தான் கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு கூட பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியுமே. பயான் படிச்சிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? மதரசால சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்களே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடு புதைத்த இடத்தில் இருந்துதான் நபிகளார் தாடியெல்லாம் நனைய நனைய அழுது அழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2 பெண் குழந்தைகளை பெற்று
அந்த 2 பெண் குழந்தைகளை கல்வி கொடுத்து நிறைய அன்பு கொடுத்து கண்ணியத்தோடு வளர்த்தாலே போதும், உங்களுக்கு சொர்க்கம் உறுதி. இங்க 2 பொம்பளை பிள்ளை யாருக்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் மறந்துட்டு வழிகேட்டுல போனோம்னா, காதல்ங்கிற பேர்ல, காதல் வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 13 வயசுலயே பாலியல் ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக ஒரு பையனை பார்த்தா, ஏன் ஸ்மார்ட்டா இருக்காண்டி, என் பின்னாடி இருந்து ஒரு இப்ளீஸ் சொல்லுவா, ஏன் அவன் ஒன்னதாண்டி பாக்குறான், ஒன்ன பாக்குறக்காண்டி தான் இதே இடத்துல நின்றுட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்லுவா. அப்ப திரும்பி பார்த்து தூணு 3 தடவை துப்பிடணும். அவதான் சைத்தான். ஆமா, தெரியுமா உங்களுக்கு? தோணும், முதல் தடவை பார்க்கும்போது தோணலாம். ஆனால் 2ஆம் முறை பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி கொடுத்தான். அப்படிதானே? முதல் தடவை கண்ணு பார்த்துருச்சு, உடனே மூளை ஷார்ப்பா சொல்லணும், சைத்தான் வேலை செய்யறான். 2ஆம் முறை பார்வையை தாழ்த்திக்க. எவ்வளவு சயின்ஸ் இல்ல, அவ்வளவு சயின்ஸ். இப்ப இந்த அளவிற்கான எல்லா வழிகாட்டுதலையும் நபிகளாரினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்றி வச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்றி வச்சிருக்கு. இது சின்ன பிள்ளைங்களுக்கு, இதுங்களுக்கு கூட 2 அடியை அடிச்சு 2 வார்த்தை எடுத்து சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் திருமணமான பெண்களின் வழிகேட்டை எங்க போய் பேச சொல்றீங்க? தொழுகை நடத்துறாங்க, களிமா சொல்றாங்க, அரபியில சொல்றாங்க, எனக்கெல்லாம் இன்னும் தெரியாது, இப்பதான் படிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனால் திருமணமான இன்னொரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புறாங்க, கணவர் வீட்டில் இல்லை, பிள்ளைய பக்கத்து வீட்டுக்கு விளையாட அமைச்சிருக்கேன், இப்ப நீ வரலாம். இந்த இந்த கூத்தை நான் எங்க போய் சொல்ல முடியும்? எத்தனை வழிகேடுகள்! இது மாதிரி ஒரு 50 செய்தி என்னால சொல்ல முடியும். அவங்கள புறக்கணிக்க கூடாதுன்னு வேற நபிகளார் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் நபிகளாரின் செய்தியை எடுத்து சொல்லி நபிக்கு மாறு செய்யாத, நரக நெருப்பு நிச்சயமாயிரும், இனியாவது இறைவனத்துல மன்னிப்பு கேட்டு பொழைச்சுக்கன்னு சொல்லி அவள்கிட்ட போய் பேசி சத்தியவாக்கு வாங்கிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் அவன் என்ன பிளாக் பண்றான்? இப்ளீஸ் செய்யற வேலைத்தனங்களை பாத்தீங்களா? இல்ல, அப்ப வழிகேடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒன்று. இறைவன்ட்ட இப்ளீஸ் போய் சண்டை போட்டு வந்திருக்கான். உன்னுடைய நல்லடியார்களை வழிகெடுத்து நான் எப்படி உன் பாதையில இருந்து மாத்துறேன்னு பாருட்டு இப்ளீஸ் இறைவனிடத்திலே சண்டை போட்டு வந்தவன். அவன் நம்மளை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இல்ல. இந்த வேலைத்தனத்தை கண்டிப்பா செய்வான். அப்ப என்ன செய்யலாம்? இப்ப வரைக்கும் ஒரு 4 உறுதிமொழி எடுத்திருக்கோம். 1, நகைகள் மீது இனி எனக்கு ஒருபோதும் ஆசை கிடையாது. அடுத்த ரமலானுக்குள்ள எனக்கு தேவையானதை விட தாண்டி அதை நான் தானம் பண்ணிடுறது முடிவு பண்ணியிருக்கேன். நான் கல்யாணத்துக்கு ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட பெறமாட்டேன் அப்படின்னு ஆண்கள் எடுக்கணும். நம்ம கொண்டு போக மாட்டோங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். 1, இது இறைவனின் திருப்பெயரால் அப்படிங்கிற உறுதி எடுப்போம். 2வது, பொய் பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம். இறைவனின் திருப்பெயரால் இனி என்ன நடந்தாலும் பொய் சொல்றது இல்லை. 3வது, எந்த சூழ்நிலையிலும் என்ன மாதிரியான இப்ளீஸ் நம்மளை சுற்றி வந்து ஆட்டி படைத்தாலும் நம்ம ஒருபோதும் வழிகேட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி. மொபைல் அப்படிங்கிறத இப்ப இங்க 2 இப்ளீஸ்கள் வேலை செய்து கொண்டிருக்கு. என்ன ஒரு கிளாஸ்ல வந்து ஃபிங்கர் ஆன் லிப்ஸ், சத்தம் போடாதீங்க, கை கட்டுங்க, வாயில வரல வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் அந்த வேலையை செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, ஓகே, இதையும் தாண்டி தான் நம்ம பேசி ஆகணும். அப்ப வழிகேட்டில் எந்த சூழ்நிலையில் போயிட மாட்டேன் இறைவனின் திருப்பெயரால். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்திருந்தால் இன்னையோட அதுக்கு தலைமுழுகிட்டு நபிக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், நபிகளாரின் தியாகத்தை அவமதிச்சிட மாட்டேன், பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் உயிரை தியாகம் செய்து அந்த பிள்ளைகள்லாம் களத்துல பலி கொடுத்து நான் இஸ்லாத்தை ஏற்கணும், நான் மறுமையில இறைவனிடத்துல போய் சேரணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பாதைக்காக
அவங்கெல்லாம் செத்து போனாங்களே, அந்த தியாகத்தை நான் வீணாக்கிற மாட்டேன். நபிக்கு மாறு செய்தால் இறைவனுக்கு மாறு செய்தவள். இப்ப 3வது உறுதிமொழி, வழிகேட்டுக்கு போயிட மாட்டோம். இந்த மொபைல் அப்படிங்கிற கருவியை வழிகேட்டுக்கு பயன்படுத்திட மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி. 4வது உறுதிமொழி, கூட்டத்துல பேச மாட்டேன். என்ன? கூட்டத்துல பேச மாட்டேன். 4வது முக்கியமான உறுதிமொழி, படித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், எங்க அம்மா கூட சண்டை போட மாட்டேன், எங்க அம்மா கிட்ட திட்ட மாட்டேன், எங்க அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அம்மாக்களுக்கு சொல்றேன், தோளுக்கு மேல என் புள்ள வளர்ந்துட்டா நான் அவளை தினமும் இனிமே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பேன். யாருக்கு? அம்மா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அவ தோளுக்கு மேல வளர்ந்துட்டாதான், உங்களை மாதிரி பெரிய மனுஷியா வந்துட்டாதான், வயசுக்கு வந்துட்டாதான். அதனால என்னப்ப அவ சின்ன குழந்தையா இருக்கும் போது எத்தனை முத்தம் கொடுத்துருப்பீங்க அவளுக்கு? ஜூன்னு சொல்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்காங்க? ஜூ இது மாதிரி அர்த்தமே இல்லாத எத்தனை மொழியை சொல்லி சொல்லி அவளை கொஞ்சி இருப்பீங்க. இப்ப காலையில எழுப்பும் போதே பாத்திரம்லாம் கழுவாம கிடக்கு, எந்திரி சீக்கிரம். அவங்க செய்யறாங்களோ இல்லையோ, எனக்கெல்லாம் எங்க அம்மாவை பிடிக்காம போனதுக்கு முதல் காரணமே இதுதான். காலையில 6:05க்கு எழுப்புவாங்க, பாத்திரம்லாம் கழுவாம இருக்கு, 7:30க்கு உனக்கு பஸ், எந்திரிச்சு கழுவுறியா இல்லையா? அப்படித்தான் எழுப்புவாங்க. மா விடிஞ்சிருச்சுமா, எந்திரிமா, ஸ்கூலுக்கு போகணுமா, காஃபியை குடிமா. அப்படி இல்லை, என் கண்ணுக்கு எங்க அம்மா தான் இங்கிலீஷ். ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவேன், நான் என் வாழ்நாள்ல உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. எப்ப? 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன், நம்ம அம்மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்கலாம். அவங்களோட இருந்தப்ப அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்கலாங்க, சமையல்ல ஹெல்ப் பண்ணிருக்கலாங்க, அவங்கள உட்கார வச்சு நம்ம சமைச்சு கொடுத்து அட்லீஸ்ட் சண்டை போடாம அவங்கள நிம்மதியா. இப்ப நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. இடையில 6:30க்கு நிறுத்த வேண்டியது இல்லையா? நிறுத்தணும்ல 6:30க்கு இல்லையா? கழிச்சு பிரேக் 5 நிமிஷம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அப்ப பெண் பிள்ளைகளுக்கு அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு உறுதிமொழி. அம்மாக்களுக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பொம்பளை பிள்ளைக்கு தினம் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துருங்க. நீங்க இன்னைக்கு இதை செய்யலைன்னா அதை அவ வேற யாருக்கிட்டையாவது தேட போவான். இது கட்டாயம் நடக்கும். இது நான் சொல்லல, ஒரு ஆய்வை எடுத்து எந்த வீட்டுல எல்லாம் அம்மாக்கள் தோளுக்கு மேல வளர்ந்த பொம்பளை பிள்ளைய கை கோர்த்துக்கிட்டு விரல் கோர்த்துக்கிட்டு மடியில படுக்க வச்சு தலை தடவி கொடுத்து கொஞ்சி தினமும் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து உங்களுக்கே சிரிப்பா வருது. இதெல்லாம் எந்த அம்மா செய்யறாளோ அந்த வீட்டுல காதல்ங்கிற பேர்ல அந்த புள்ள வெளியில எவனையும் நம்புறது கிடையாது. இது ப்ரூவ்டு சயின்ஸ், நிரூபிக்கப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா தலை தடவியா கொடுக்குறான். ஏன்னா தலை சீவிட சொன்னா கூட 2 பொட்டு கொட்டுவா, ஒழுங்கா காட்டுறாளான்னு பாரு, தலையை ஆட்டிக்கிச்சு அப்படின்ட்டு. நான் பல இடத்துல அதை மாதிரி தலை சீவும் போது கொட்டு வாங்குவா. என்ன இல்லம்மா, அது இல்லை. உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் தான் அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பா. அதுக்கப்புறம் எங்க போய் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த 4 உறுதிமொழிகளையும் இறைவனின் திருப்பெயரால் இந்த அரங்கத்துல நம்ம முன்னெடுப்போம். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட இதை கேளுங்க, இந்த நாளும் எங்க வாழ்க்கையில வசப்படட்டும், நீங்களே அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா இறைவன் கொடுத்துருவான். அந்த மனசு இறைவனுடைய நாட்டம். நமக்கு வேணா இது ஆகுமா ஆகாதான்னு இருக்கலாம். நீங்க இறைவன்கிட்ட கேளுங்க, இறைவன் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல அது தானாக எதெல்லாம் மாறணுமோ அதெல்லாம் மாறி இருக்கும். இதை செய்யலைன்னா உங்க பிள்ளை உங்களுக்கு சொந்தம் இல்லை. இதை செய்யலைன்னா மறுமையில இறைவன் நமக்கு சொந்தம் இல்லை.
அப்படிதானே? அப்ப இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்தது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப தொழுகைக்கு பிறகு நான் உங்களோட பேச இருக்கிற இரண்டாம் பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நபிகளார் காட்டிய பெண்ணியம் என்பது என்ன அப்படிங்கிறதையே நான் பிரேக்கு அப்புறம் தான் நான் பேச போறேன். அதனால இந்த சிறிய இடைவேளை தொழுகைக்கானது. இந்த தொழுகைக்கான நேரத்துல தண்ணி குடிச்சிட்டு இறைவன்கிட்ட நிச்சயமா இந்த மனமாற்றத்துக்கான விஷயங்களையும் இந்த தொழுகையிலேயே கேட்டுட்டு நம்ம மறுபடியும் இந்த இரண்டாம் பாகத்துல சந்திப்போம். அதுல பெரிய ரொம்ப நேரம் எடுத்து நான் பேச போறதில்ல. இரண்டாம் பாகம் சுருக்கமாக நான் முடிச்சுக்கேன். அதனால இன்றைய பொழுது நாமெல்லாம் சந்திச்சு இந்த செய்திகளை பேசி அன்னை கதீஜாவை நினைவு கூர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளின் உயிர் தியாகங்களை நினைவு கூர்ந்து வழிகேட்டிலிருந்து மீட்பதற்கான வழியை தேடி அம்மாவை பிள்ளைய அம்மாவும் எப்படி அரவணைச்சுக்கணுங்கிறத கேட்கறதுக்கான சூழ்நிலை. ஆனால் அதை பற்றி எப்போதுமே நான் கவலைப்பட்டதில்லை. இன்னைக்கு மீமிசல்ல 10 பேர் இருந்திருந்தா கூட நான் இந்த 2 மணி நேரம் பேசிட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா என்னுடைய கடமை. அதில் ஒருவருக்கான வாழ்க்கை மாற்றம் நடந்தால் கூட அது இறைவனின் பணி, இறைவனுக்கான நல்லடியார்கள் அந்த பணியை செஞ்சே தீரணும். சரி, மகிழ்ச்சி. வந்தவர்களுக்கு மறுபடியும் வந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வராதவர்களுக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். அப்படிதான் சொல்லிட்டு கவனம் போகும். மகிழ்ச்சி. இப்ப நீங்க பேசக்கூடாது. என்ன குட்டீஸ் இந்த செஷன்ல பேசக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு கவனிக்கணும். சரியா? மகிழ்ச்சி. 4 உறுதிமொழிகளோடு போன செஷனை முடிச்சோம். அப்படிதானே? நீங்களா தான் அது ஆலிம் கோர்ஸ் படிக்கிறீங்களா? அப்படியா? மதரசால படிச்சுட்டு இருக்கீங்களா? இனிமே போய் பேச மாட்டீங்கல்ல? கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல? நிச்சயமா. அழகா இருக்கு கேட்கறதுக்கு. கோரஸ்ல சொல்றது. இன்ஷா அல்லாஹ். பெண் குழந்தைகள் எப்போதுமே தேவதைகள் தான். தெரியுமா உங்களுக்கு? அவங்க எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, அதை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன் நிறையா. ஆனா அந்த பிள்ளைங்கள்லாம் புரிதல் இல்லாம வழிகேட்டுல சீரழியும் போது நம்மளால தாங்கிக்க முடியறதே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட உடைச்சு பேச வேண்டியது. கண்டிப்பா இந்த பெண் பிள்ளைகள் இனிமேல் படிக்கிற வயதில் லட்சியத்தை தொலைக்க மாட்டார்கள், அம்மாவிடம் சண்டை கட்ட மாட்டார்கள். அம்மா முத்தம் கொடுக்க மறந்துட்டா நீங்க முத்தம் கொடுத்துருங்க. என்ன, உங்களுக்கு 1 லட்சம் முத்தம் கொடுத்துருப்பாங்க உங்க அம்மா நீங்க குழந்தையா இருக்கும்போது. சரி, இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டோம். கேள்வியோட இந்த பகுதியை தொடங்குறேன். உங்கள்கிட்ட தான் கேள்வி, உங்களுக்கும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி இறை தூதரா? ஆமாவா இல்லையா? டவுட் இல்லைல்ல? நபிகளாருக்கு முன்பாக 1,24,000 நபிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்களா? ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் ஒரு நபிகள் இறக்கப்பட்டார்களா? இறைவன் இறக்கி தந்தான். நபிகளாருக்கு பின்னாடி பிரச்சனையே வரலையா? வந்துச்சு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அவர்கள்தான் கடைசி இறை தூதர் என்பது உண்மைதானா? உண்மைதான். அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. ஏன் இறைவன் ஒரு நபியை இறக்கி விட்டுருக்கலாம்ல? ஒரு பிரச்சனைக்கு, இப்ப கூட கொரோனா பெரிய பிரச்சனை, ஒரு நபியை இறக்கி விட்டு ஏதாவது வைத்தியம் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல? ஏதாச்சும். எவ்வளவு சிக்கல் ஈராக்ல. ஏன் இல்ல? ஏன் இறைவன் செய்யல? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி இறை தூதர் என்று இறைவன் முடிவு பண்ணிட்டான்? என்ன காரணம்? திருக்குறானில் பதில் சொல்லுகிறான். படைக்கப்பட்ட சமூகத்திலேயே நபியே உனது சமூகம் தான் சிறந்த சமூகம், இனி வேறு சமூகம் இல்லை. திருக்குறான்ல இருக்கா? இருக்கு. சரி, இதுவரைக்கும் படைக்கப்பட்ட சமூகத்துல இருந்த மக்கள்லாம் சிறந்த சமூகம் இல்லையா? நாம் தான் சிறந்த சமூகமா? நாம் தான். அப்படின்னா யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக கருதி அந்த பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்கள் சிறந்த சமூகம்.
இறைவன் திருக்குறான்ல சொல்லிட்டான். ஏன் சிறந்த சமூகம் தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாரும் நன்மையை விதைத்து தீமையை தடுப்பார்கள். நபிகளார் மரணிக்கும் வரைக்கும் நன்மையை விதைத்து எப்படி தீமையை தடுத்தார்களோ அப்படி இந்த சமூக நபிகளாரின் உம்மத்துக்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். அதனால் சிறந்த சமூகம். நம்மள நபிகளாரின் உம்மத்துக்கள் தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகமா? ஆமாவா? சந்தேகம் இல்ல. இப்ப எல்லாருக்கும் ஒரு வெள்ளை தாள் கொடுத்து இது வரைக்கும் உங்க வாழ்நாள்ல என்னெல்லாம் நன்மையை விதைச்சிங்க லிஸ்ட் போடுங்க. 1 2 3 4 என்னெல்லாம் தீமையை தடுத்தீங்க லிஸ்ட் போடுங்க. எனக்கு 38 வயசு ஆகுது. எனக்கு 38 நம்பர்ல நன்மையை விதைச்சு 38 நன்மையை விதைச்சிருக்கேன், 38 தீமையை தடுத்திருக்கேன் அப்படின்னு லிஸ்ட் வந்துருச்சுன்னா நான் நபிகளின் உம்மத்துன்னு சொல்றதுக்கு தகுதி படைத்தவள்னு வச்சுக்கலாம். இல்ல நான் எனக்கு 10 வயசு தான், ஒரு 15 வயசு தொழுகையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு, ஒரு 10 நன்மை வந்துருச்சுன்னா சரி, 10 தீமையை தடுத்திருக்கானா சரி. முட்டை வாங்குறவங்க எல்லாம் இருக்கும் தெரியுமா? 5 எல்லாம் வாங்குறவங்க இருப்பாங்க. சில பேர் மைனஸ்ல போற ஆட்கள்லாம் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட முடியாது. நீங்க இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் உங்க வீட்டுல எழுதுங்க. நம்ம வாழ்நாள்ல என்னெல்லாம் நன்மையை செஞ்சிருக்கோம், அதனால என்ன தீமையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு பாக்குறீங்க. சரியா? நன்மைனா ஒருத்தவங்க வந்து என்கிட்ட அழுதுட்டு இருக்காங்க, கவலைப்படாத இறைவன் இருக்கிறான், நான் உனக்காக துவா செய்றேன்னு சொல்றது கூட நன்மைதான். அதனால அவளுடைய கஷ்டத்துல இருந்து அவன் அந்த ஒரு 10 நிமிஷம் வெளியே வந்திருந்தான்னா அது கூட தீமை தடுக்கப்பட்டிருக்குதான். ஆனால் அதுக்கு கூட நேரம் இல்லாம அவளை பத்தி நமக்கு தெரியாதா இருக்கும். இங்க வந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களையும் நம்ம பாக்குறோமா இல்லையா? கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நன்மையை விதைத்து தீமையை தடுக்கக்கூடிய உம்மத்துக்கள்ங்கிறதுனால இறைவன் இறை தூதரே இல்லைன்னு முடிவு பண்ணா. நம்ம எல்லாரும் இறை தூதரோட வேலையை செய்யறதுனால வேற இறை தூதர் இல்லை. இப்ப மனசாட்சியோட நம்ம இந்த இடத்துல கேள்வி கேட்டுக்கிறோம், உண்மையாகவே இறை தூதரின் வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா முழுசா? இங்க இருக்க அம்மாக்கள்கிட்ட நேரடியா கேள்வி கேட்கிறேன். இறைவன் கனவுல வந்து மீமிசல் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருனா வருவோமா? வருவோமா? பிள்ளையும் அம்மா நான் வந்து இறைவன் சொல்லிட்டான், நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டேன், நான் விட்ட இடத்துல இருந்துக்கிறேன், இறைவனுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நான் பொறுமையா இருந்துக்கிறேன் பிள்ளை சொல்லுவான். நம்ம அப்படி சொல்லி வளர்த்தி இருக்கோமா? ஹாஜிரா அன்னை ஹஜ், மெக்கா மதீனா பயணம், இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, எல்லாமே நமக்கு தெரியும்ல. நமக்குன்னு வரும்போது இறைவன் எல்லாரையும் பிள்ளைய கொண்டு போய் பழி கொடுன்னு கேட்க மாட்டான். இறைவனுக்கு அது தேவையும் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டு வான்னு இறைவன் சொல்ல மாட்டான், அது இறைவனுக்கு தேவையும் இல்லை. ஆனால் உன்னுடைய சமூகத்தில் மக்கள் கடினப்பட்டா அப்படிங்கறதான் எதிர்பார்க்கிறான் இறைவன். செகண்ட் கொஸ்டின் நேரடியா, வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள், இன்னைக்கு மதியானம் 12:30 எல்லாரும் எங்க இருந்தீங்க? இன்னைக்கு மதியானம் 12:30 பெண்கள் அம்மாக்கள் எங்க இருந்தீங்க? வீட்ல. வீட்ல எந்த ரூம்ல இருந்தீங்க? எந்த ரூம்ல? அடுப்படியில. இன்னைக்கு ஜும்மா நாள், சிறப்பு உணவு, அந்த கறி இந்த கறி, சீ ஃபுட்டு, மீன் வறுவல், குழம்பு, குண்டா, சட்டி, அடுப்பு, கேஸ் ஸ்டவ், பர்னர் தானே. 12:30 12:45 உங்கள் வீட்டு ஆண்கள் எங்கே இருந்தார்கள்? ஓடி அடிச்சு புடிச்சு பள்ளிவாசல் ஓடிட்டாங்களா இல்லையா? அப்ப பெண்களுக்கு ஆன்மா கிடையாது, பெண்களுக்கு இரையச்சம் கிடையாது, பெண்களுக்கு அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது.
இறைவன்ட்ட உட்கார்ந்து 2 மணி நேரம் அழுது புலம்பி துவா கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா வரும்போது உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருங்க, உங்க வீட்டுல இருக்க எல்லா ஆண்கள்ட்டையும் சொல்லிருங்க, வெள்ளிக்கிழமையான காலையில காபி டீ பிஸ்கட் மட்டும்தான் டிஃபனு, வேற எதையும் கேட்கக்கூடாது. ஃபாஸ்டிங்னு முடிவு பண்ணிக்கங்க, நோம்புன்னு முடிவு பண்ணிக்கங்க. 10:30க்கெல்லாம் கிச்சன்ல எல்லா உணவு வேலையும் முடிச்சிருங்க. காலையிலே ஆரம்பிச்சு 10:30க்கெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு திருக்குறானையும் ஹதீஸையும் எடுத்துட்டு உட்காந்துருங்க. ஆமீன் சொல்லிருங்க. எல்லாரையும் நான் பாக்குறேன் 12:30 12:45 1 மணிக்கெல்லாம் பரபரப்பா, அப்பதான் ஃப்ரையும் குழம்பும் வெந்துகிட்டு இருக்கு வேகமா. என்னம்மா இந்த ஜும்மா நாளினுடைய சிறப்பை எடுத்து ஒரு நாள் படிச்சப்ப இரவு 1:30 மணி தூக்கம் வராம உட்காந்து படிச்சு அழுது குழம்பி, இப்படி ஒரு நாளா? மலக்குமார்கள் ரெக்கார்டு நோட்டை வச்சு கணக்கெடுப்பாங்களா? அப்படி அவ்வளவு சிறப்பு மிக்க தொழுகையின் பொழுதா இந்த வெள்ளிக்கிழமை. எல்லா சிறப்பையும் எடுத்து வச்சு மலக்குமார்களே வந்து நமக்கான கணக்கெழுதக்கூடிய, யார் யார் தொழுகைக்கு வர்றா, யார் யார் தொழுகையில முன்கூட்டியே உட்கார்றா, அதுக்காக நேரத்தை செலவிடுறான் பார்க்கக்கூடிய பொழுது இந்த பொழுது. நீங்க என்ன துவா கேட்டாலும் இறைவன் கொடுத்துருவானா? ஆனா நம்ம எங்க இருப்போம்? இந்த கறி ஒழுங்கா வந்திருக்கா இல்லையா? 1 மணிக்கு பிறகு எப்படி? தயவு செய்து வெள்ளிக்கிழமை சும்மா பொழுதுகளில் 11:30 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சு இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு தயவு செய்து அந்த இத்து போன நைட்டியை போட்டுக்கொண்டு தொழுகையில் உட்கார வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் தானே தொழுகிறோம், என்னப்ப எடுத்து அதை போட்டுட்டு இந்த மக்னாவா எடுத்து அதை போட்டுட்டு தலையில துண்டை போட்டு ஷாலை போட்டா முடிஞ்சுறானே. தொழுகையில யாரை பார்க்க போறீங்க தெரியுமா? ஒரு சொந்த பந்தத்தை பார்க்க போறதுக்கே என்ன அலப்பறையை கூட்டிக் கொண்டு, என்ன வேலை, என்ன அலங்காரம், எவ்வளவு ரெஃப்ரெஷ் ஆகி போறோம். தொழுகையில யாரப்பா சந்திக்கிறோம்? எல்லாருமே. இந்த குழந்தைங்க சொல்றதை கேட்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பேசாம இப்படியே வாழ்க்கைய போயிடலாம் போல இருக்கு இவர்களோட. தொழுகையில இறைவனுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட பேச போறோம். அதுக்கு ஒரு இத்து போன நைட்டியை போட்டுக்கொண்டு, எனக்கு அந்த வார்த்தை என்னால் அந்த வழியில எனக்கு திரும்ப வரவே முடியல. பீரோவெல்லாம் ட்ரெஸ் இருக்கு, எல்லாம் வெளிநாட்டுல வேலை செஞ்சு உட்டன் ரேக் போட்டு பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்லாப்ஸா ட்ரெஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை தேர்வு பண்ணி அழகா போட்டுட்டு இறைவனுக்கு முன்னாடி வரலாம்ல. அதெல்லாம் எதுக்காக வாங்கி வச்சிருக்கோம்? அதையும் போடுறது இல்லையா? அதனால அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா மீமிஸ்ல ஒரு பெரும் புரட்சியாக போகுது. எல்லாம் 11 மணிக்கே கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு 11:30க்கெல்லாம் திருக்குரான் ஹதீஸை எடுத்து வைத்து என்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த பணியை இறைவனுக்கு முன்னால் செய்கிறேன்னு வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம் தயவு செய்து நபிகளாரின் வாழ்க்கையை படியுங்கள். யாருமே வந்து எல்லாத்தையும்லாம் பேசிட முடியாது. நீங்க படிச்சு ஒவ்வொன்றையும் புரிதலுக்கு வரும்போது கண்ணீர் வரும்ல. ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியலன்னா உங்க வீட்டு பிள்ளைய படிக்க சொல்லி பேசுங்க. அதை விட பெரிய வரம் எதுவும் கிடையாது. ஜும்மா நாளின் பொழுது இறைவனுக்கான பொழுது, அதை பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சாதான் அந்த வீட்டுல எல்லா நன்மையும் இருக்கும். ஏன்னா சைத்தான் எல்லா வேலையும் பண்ணுவான். அப்படிதானே? நமக்கெல்லாம் என்ன ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 65 அந்த 65 இப்போ நிறைய பேர்லாம் வந்துருச்சு டிஷ்ஷில். கல்யாணத்துக்கு விருந்துக்கு போகும்போது ஒரு பட்டியலோட தான் போவோம். 2 நாள் சாப்பிடக்கூடாதுரா, பசங்க பேசிக்கிட்டதை கேட்டிருக்கேன். 2 நாள் சாப்பிடக்கூடாதுரா, இன்னைக்கு அவங்க வீட்டு விருந்து, இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொரிச்ச கறி உணவை கண்ணுல பார்த்தது இல்லையா வாழ்நாள் முழுக்க. ஒரு பால்ல முந்திரி பருப்பு பாலை கலந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களாம், பால் கொடுத்தா குடிப்பாங்களா. ஆனால் அதுலயே முந்திரி பாதாம் பிஸ்தான்னு எதையாவது போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்களாம். சுவை கூட்டி ஒன்றை கொடுத்தா வேணான்றுவாங்களாம். 2 நாள் உணவு இருக்குமா, 3ஆவது நாள் உணவு இருக்காங்க. பசிக்கும் அப்படின்னா வயிற்றுல ஈர துணியை கட்டி கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பாங்களாம். அதையும் தாண்டி பசிக்கும்னா கல்ல வயிற்றுல கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். இறை தூதர், ஒரு நாட்டின் தலைவர்,
ஒரு நாட்டின் ஆட்சியாளர். இப்படின்னு சொன்னா எத்தனையோ நாட்டில இருந்து அவர் காலடியில செல்வங்கள் வந்து குவிஞ்சிருக்கும், அள்ளி கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. ஏன் அவர் அப்படி வாங்கல, அப்படி வாழல? கடைசியா சொத்தில் இருந்த நாள் ஆட்டுக்குட்டியை கூட பொது சொத்தாக அறிவித்து விட்டு மரணித்து போனார்கள். ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? அவர் வீட்டுக்கு கதவே கிடையாது, ஒரு சாக்கு பை தான் கதவுன்னு தொங்கிட்டு இருக்குமா. வீட்டுல 2 பேர் சேர்ந்து கால் நீட்டி தூங்க முடியாதான், அந்த அளவுக்கு குறுகலான இடம். ஏன் இன்னைக்கு நம்ம வீட்டு பாத்ரூம் கட்டுறதுக்கே லட்சக்கணக்கா செலவு, டாய்லெட்ல சிங்குக்கு அவ்வளவு லட்சம் நம்ம செலவு பண்றோம், அத்தனை ஆயிரங்கள் செலவழிக்கப்படுது. ஆனால் நபிகளார் ஏன் அவ்வளவு கடினப்பட்டு ஏழையினும் ஏழையாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த இருமலோடு 2 மாதம் இருமலோடு பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு பொழுது தவறாம சபியாவின் கூட்டங்களில் கத்தி கத்தி என்ன நடந்தாலும் சரி, தொண்டையில இருந்து ரத்தம் வந்தாலும் சரி, என்னுடைய பெண்களை, நபிகளாரின் சமூகத்தை எப்படியாவது நேர்வழியில கொண்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன புர்கா போடாம வந்து பேசி கொண்டிருக்கீங்க, பொட்டு வைத்து கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் எல்லார்ட்டையும் அந்த கேள்விய பதில நேரடியா சொல்றது இல்ல. இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானதா? இறைவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தக்காரரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் திருக்குரானை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்களா? திருக்குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதா? இது 4க்கும் கேள்வி, உலகம் எல்லாத்துக்கும்ங்கிறது தான். எத்தனை பெரிய பெண்ணியத்தின் கண்ணியம் நபிகளார் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? ஏன் அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒழுங்கை நடத்தி கொண்டிருக்காங்க. பள்ளிவாசல்ல ஒரு குட்டி பையன், அவரோட பேர குழந்தை நடுவுல குடுகுடுன்னு வரான். அந்த குழந்தையை தூக்கி நபிகளார் கழுத்துல முத்தம் கொடுத்து இறைவனிடத்தில் உடனடியாக பரிந்துரை செய்யுங்கள், இறைவன் காப்பாற்றட்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். நபிகளார் சொன்னாங்களாம், ஒருபோதும் எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவோ என் வாரிசுகளுக்காகவோ இறைவனிடத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன், எந்த பரிந்துரையும் செய்ய மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? மறுமை என்று ஒரு நாள் வரும், கேட்கிறேன், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் குழந்தைகளுக்காக கேட்க மாட்டேன் நபிகளார் சொன்னாங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் எத்தனை இழப்புகள், தியாகங்கள், உயிர் சொல்ல சொந்த பந்தம், மனைவி, எனக்காக நான் இறைவனிடத்துல கேட்க மாட்டேன்னு யார் சொல்லுவா? நபிகளார் சொன்னாங்க. ஒவ்வொரு மேடையிலும் இந்த தியாகத்திற்கு பதில் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் வாழ்நாள் முழுவதும் அத்தனை தியாகம் செய்து ஒவ்வொரு கல்லும் எடுத்து அவர் மேல அடிக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தம் வந்துச்சு இல்ல, அது தழும்பா மாறிச்சு இல்ல, எதுக்காக? ஆனால் இன்றைக்கு நேரில் இன்றைக்கு களத்தில் பார்க்கும் போது எத்தனையோ வழிகேடுகளுக்கு பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள். இல்லைன்னு பெண்களே சொல்லிட முடியாது, ஏன்னா நமக்கு தெரியும். பல பேர் அதை போன்ற குரூப்புகளில் இருக்கிறார்கள். அங்கு ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், அந்தாட்சரி நடத்துகிறார்கள், ஒன்று கூடல் கேதரிங் சொல்லி எல்லாரும் ஒரு ஊர்ல ஒண்ணு சேர்றாங்க. எல்லா வழிகேடுகளும் நடக்கிறது. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். நீங்க என்ன பின்னுக்கு இழுக்கிறீங்களா? நீங்க பிற்போக்குத்தனம் பண்றீங்களா? நீங்க பிற்போக்குவாதியா? என்ன ட்ரெஸ் போடணும்ங்கிறத ஒரு பெண் தான் முடிவு செய்வாள்.
நீங்க எப்படி சொல்றீங்க எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தான் வரணும்ட்டு? இல்ல நம்ம ஏன் கண்ணியத்தோடு உடை உடுத்துறது? நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுவேன், பின்னாடி ஜன்னல் வச்சு வட்டம் வச்சு அறுகோணம் சதுரம் முக்கோணம் வச்சு 2 நாட்டு போட்டு கீழே குண்டுமணியை தொங்க விட்டு நான் பிளவுஸ் போடுவேன். அதுக்கு டெய்லர் உசுறு அத்து எடுப்பேன். நாங்க மாடர்னைஸ்ட் ஆயிருக்கோம்ல, எங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்காதா? ஒரு டிசைனர் பிளவுஸ் நாங்க போடக்கூடாதா? இப்ப அது டிசைனர் சுடிதார் ஆயிருச்சு. எல்லா சுடிதார்லயும் பின்னாடி ஒரு வட்டம் போட்டு 2 கயிறு தொங்குது, கீழே 2 குண்டுமணி தொங்குது. அது எதுக்குன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும். 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இப்ப 1 பைசா கிடையாது, கற்பனை தானே. 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 1 கோடி. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க முதுக நீங்க திரும்பி பார்க்கணும். முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்ணாடியில வச்சு பார்த்தா கூட மாய பிம்பம் தான் தெரியுமே தவிர நேரான பிம்பம் தெரியாது. யாரு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காண்டி பின்னாடி முதுகுல டிசைன் வச்சு சிமிக்கி சமிக்கி கண்ணாடி வளையல் எல்லா கருமத்தையும் ஒட்டி டிசைனர் பிளவுஸ் தைக்கிறாங்களா இல்லையா அம்மாக்கள்? ஆமாவா இல்லையா? இதுல என்ன கொடுமைன்னா இதெல்லாம் போட்டு புர்கா போட்டுக்கிறாங்க. கொடுமையே. உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தாங்க. உள்ள அந்த இத்து போன நைட்டியே போட்டிருந்தாலும் வெளியே புர்காவை போட்டுட்டா யாருக்கும் கேள்வி இல்லை, எந்த கவலையும் இல்லை. மேட்சிங் போட்டியா, அதுக்கு இது தச்சியா, அப்படி பண்ணியா, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்து போட்டு வருது. இது என்ன மனப்பான்மை? பல இடத்துல பார்த்துட்டேன் நான். அப்ப இந்த டிசைனர் பிளவுஸ்ங்கிற கலாச்சாரத்திலிருந்து, டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்ங்கிற கலாச்சாரத்திலிருந்து பெண்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். இந்த ட்ரெஸ் கோடு தான் அவங்களை சொல்ல வைக்குது, நாங்க இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு அறிவாளி ஆயிட்டோம், நாங்க எல்லாம் வெளியே வந்துட்டோம். பழமைவாதத்துல இஸ்லாமிய பெண்கள் முன்னாடி இருந்தாங்க, நாங்க அப்படி கிடையாது, நாங்க படிச்சுட்டோம். பேஸ்புக் எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு வாட்ஸ்அப் தெரியுது, எங்களுக்கு உலகம் தெரிஞ்சிருச்சு, நாங்க உலக வரலாற்றை படிச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள இருக்கிறது, நாங்க வெளியே போவோம், வழிகாட்டுல இருப்போம், இன்னொருத்தின் கணவனோட சுத்துவோம். குறிச்சு வச்சுக்கோங்க. நபிகளார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறாங்க. நபிகளாரின் உம்மத்துக்கள் 73 பிரிவாக டிக்டோவா ஃபாலோ பண்ணி யார் போய் சமூகத்துக்காக தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் தான் அந்த 73வது பிரிவு. இந்த 72 பிரிவு சுவனத்தை அடைய மாட்டார்கள். நபிகளார் சொன்னது. நபிகளார் சொன்னது. எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் படிச்சுட்டேன், நான் அறிவாளி ஆயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் முற்போக்குவாதி, நான் இப்படி படிச்சுட்டேன், நான் எப்படி இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அந்த 72 குரூப்ல இருக்க வேண்டியதுதான். ஆமாவா இல்லையா? போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இறைவன் தன்னுடைய 2 விரல்களுக்கு வச்சிருக்கானா, அவன் நாடிட்டான் அப்படின்னா கொடுத்த நேர்வழியை செதற விட்டுருவான். அவன் அப்படி நாடிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்ப இறைவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், அதிக எண்ணிக்கையிலன்னு சொன்னாங்களாம். நான் இதை கேட்டப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நேர்வழியே கொடுத்துட்டான், கொடுத்த இறைவன் ஏன் இறைவன் இறைவன் ஏன்னா உயிரோடு இருக்கிற மற்றவர்களுக்கு அது வைக்கப்படுகிற டெஸ்ட். நீ அப்ப என்ன பண்ண? அனிதா சத்தப்ப என்ன பண்ண? சபியா சத்தப்ப என்ன பண்ண? சுபஸ்ரீ சத்தப்ப என்ன பண்ண? ஆசிபா சத்தப்ப எங்கள் பெண் குழந்தைகளை காப்பாத்தி கொடு அப்படின்னு கேட்டியா? இறைவன் கேள்வி கணக்குல வைப்பான்ல. அந்த கேள்வி கணக்குக்கான டெஸ்ட், நமக்கான டெஸ்ட் இந்த தீமைகள், இந்த கொடுமைகள். அப்ப அந்த டெஸ்ட்ல ஜஸ்ட் பாஸ் ஆனா அந்த 73வது குரூப்ல சேருவோம். இல்ல ஃபெயிலாக போயிருக்கோம், மைனஸ்ல மார்க் போய்கிட்டு இருக்குன்னா அந்த 72 குரூப்ல தான் நம்மளும் இருக்கோம். நபிகளாரே தீர்க்க தரிசனமாக அறிவித்த செய்தி இந்த செய்தி. தயவு செய்து ஹதீஸ் படிங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு தெரிந்தால் நீங்க உங்க அம்மா அப்பாக்கு சொல்லுங்க, அம்மா அப்பாக்கு தெரிந்தால் நீங்க உங்க பிள்ளைகளோடு இதை பற்றி பேசிவிட்டு தூங்க செல்லுங்கள். இப்லீசுகளின் படை மிகப்பெரிய படையாக மாறிடுச்சு. வானவர் தூவர் அடிமை தாய் எஜமானியை பெற்றெடுப்பாள். அது என்னங்க அடிமை
எஜமானியை பெற்றெடுக்கிறது. இன்னைக்கு ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு நம்ம நாட்டில் தெரியுமா, வாடகை தாய் அப்படின்னு. ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒரு ஆணினுடைய விந்தையும் சேர்த்து டெஸ்ட் டியூப்ல குழந்தையாக்கி அந்த கருவை, செறிவூட்டப்பட்ட கருவை யாரோ ஒருத்தி காசுக்கு ஆசைப்படுற அல்லது காசுக்காக நான் வாடகை தாயா இருக்கேன்னு சொன்னா அதை அவளோட கருப்பைக்குள்ள செலுத்தி 10 மாதம் குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து கொடுத்துடணும். குழந்தை பெற்ற உடனே கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அவ போயிடுவான். அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கு பேர் வாடகை தாய். வடநாட்டுல ரொம்ப பிரபலமா ஓடிக்கொண்டிருக்கு. ரொம்ப அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுத்தாளா இல்லையா? மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு வேணா நம்ம செய்யறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு கடந்து போகலாம். ஆனா நிறைய நல்லது செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு கதறுவோமா? அப்ப இறைவன் 2 கேள்வியை தான் கேட்பானா. உனக்கு அதிகமா ஆயுசு கொடுத்தனா இல்லையா? மத்தவங்களை விட உனக்கு நிறைய ஆயுளை கொடுத்தேனா இல்லையா? ஆமா கொடுத்தீங்க. நீ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க, திருந்திக்கன்னு யாராவது ஒருத்தர் வந்து உன் காதுக்குள்ள சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்க. எச்சரிக்கை கொடுத்தாங்களா இல்லையா? ஆமா கொடுத்தாங்க. அப்ப நீ நரக நெருப்புல கிட அப்படின்ட்டு கடந்து இறைவன் போய்கொண்டே இருப்பான். தயவு செய்து இறைவனிடத்தில் அழுது துவா கேளுங்க. கொடுத்த நேர்வழியை சிதற விட்டுறாத. எனக்கு இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம், எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்ததை இறைவனின் பாதையிலேயே செலவு செய்ய சம்மதிக்கிறேன். உன்னுடைய மேலான அருள்ல இருந்து என்னை விளக்கிறாதன் தயவு செய்து அழுது கேளுங்கள். இந்த 4 பிள்ளைகளுக்காக மட்டுமில்ல, இது போல வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டு செத்து போன அத்தனை பெண் குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவனிடத்தில் அழுது கேளுங்கள். இஸ்லாமிய பெண்மணிகள் எல்லாம் அழுது கையேந்தி இறைவன்கிட்ட எங்கள் நாட்டின் பெண் குழந்தைகளை வன்கொடுமையில் இருந்து காப்பாற்றுன்னு கேட்டா கண்டிப்பா இறைவன் காப்பாத்தி கொடுப்பான். ஆமீன். ஏன்னா கையேந்தி பிச்சை எடுக்கும் போது இறைவன் வெட்கப்படுவானா? வெறுங்கையோடு அனுப்புறதுக்கு வெட்கப்படுவானா? கண்டிப்பா கொடுத்துருவானா? ஆனா நம்ம கையேந்திரமா? என் பிரச்சனைக்கு நான் கையேந்திரேன், ஆசிஃபா பிரச்சனைக்கும் சபியா பிரச்சனைக்கும் கையேந்திரனா? அதுதான் நமக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட். அவர்களுக்கெல்லாம் மேலான சுவனம் இறைவன் கொடுப்பான். அதனால நபிகளாரினுடைய இத்தனை தியாகங்களும் இத்தனையும் யாருக்காக அப்படின்னா நமக்காக தான். அதை மறந்துவிட்டு ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்தோம்னா நமக்கு மறுமையில் நபிகளாரினுடைய கடைசி பேருரை அரபாமலை பேருரையில சொல்றாங்க. எல்லா உரையும் முடிச்சுட்டு சொல்றாங்க, அதற்கு பிறகு நபிகளார் உயிரோடு இந்த உலகத்தில் இல்லை. அப்ப நபிகளார் சொன்னாங்க, கௌசர் என்ற நீர்த்தடாகத்தில் சொர்க்கத்தில் உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். எல்லா நபிகளின் உம்மத்தும் எழுப்பப்படும் போது அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் நபிகளாரின் உம்மத்துக்கள் எழுப்பப்படும் போது என்னை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள், உங்களுக்கு காதில் வந்து சேர்ந்ததை எல்லோருக்கும் பரப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து ஒவ்வொருத்தரும் பரப்புரையாளராக மாற வேண்டும். திருமணம் ஆகாத பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னுடைய தலைவர், நான் உயிரினும் மேலாக அவரை கருதுகிறேன், அவருடைய வாழ்க்கையின் வாக்கின்படி நான் வாழுகிறேன் அப்படின்னு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள்னா அவர்களோடு வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லடியார்களாகத்தான் இருப்பார்கள். கண்டிப்பா அப்படி ஒரு தாய்மையின் மாற்றம் மட்டும்தான் இந்த நிலத்தில் வரக்கூடிய மாற்றம். ஆசிஃபாவோட கேஸ்ல கோர்ட் என்ன சொல்லுதான் தெரியுமா? குற்றவாளிகளை கண்டிக்க போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லுதான். கோயில் கருவறைக்குள்ள வச்சு அவளோட உயிரை தண்ணி கொடுத்து கொடுத்து ஊற வச்சானுங்களா சாகாம. என்ன காரணம் தெரியுமா? இன்னும் 2 பேர் வரவேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊற வச்சானுங்களா. அயோக்கியர்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை மார்க்க கல்வி மட்டுமல்ல உலக கல்வியையும் நல்லா படிக்க வைங்க. உங்கள் வீட்டில் இருந்து பெண் பிள்ளைகள் வளர்ந்து வந்து நாளைக்கு லாயரா வரட்டும், ஜட்ஜா வரட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வரட்டும், அவர்கள் வந்து இந்த கேஸுக்கான தீர்ப்பை திருத்தி எழுதட்டும். உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் சேர்த்து கற்பித்துக் கொடுங்கள். எம்எல்ஏ, எம்பி, ஜட்ஜ், கலெக்டர், எஸ்பி
எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் அதிகாரத்தின் தளத்திற்கு வர வேண்டும். கலிஃபா உமர் அவர்களை போல ஒரு சிறந்த ஆட்சியை இந்த நாட்டில் அவர்கள் தர வேண்டும். அம்மாக்கள் கையில தானே இருக்கு. அம்மாக்களே சீரியல் பார்த்து கொண்டு போனை பார்த்து கொண்டு கடந்து போனார். நாங்கள் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கணும். இந்த பிள்ளைகளால் அந்த தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படணும். அப்படின்னா எவ்வளவு நேர்த்தியாக நாம் கட்டமைக்கப்பட வேண்டி இருக்கு, அதை நோக்கி பயணப்பட வேண்டி இருக்கு. அந்த ஈமான், அந்த உணர்வு உங்களை எல்லா விதத்திலும் இறைவனிடத்துல நெருக்கமாக செல்லும். அவன் பார்த்துக் கொள்ளுமா, அவங்களை கேட்பதற்கே எதுவும் இருக்காது. செஞ்சு போயிட்டானா நம்ம போய் இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் என்னுடைய கண்மணி. பரவாயில்ல, குடும்பங்கள் கடந்த 2.5 வருஷத்துல டெல்லியில் 20 குடும்பங்கள், அதுல 3 குடும்பங்களை வர இறுதி நாட்கள்ல நான் நேரடியாக சந்திக்க போறேன். அதிரடி கொடுத்தாங்க. அவங்களை நேத்து நான் பாக்குறேன், இன்ன வரைக்கும் அவங்க தோடு போடவே இல்லை. அழகா அவங்க ஷால் போட்டு மூடி இருக்காங்க, அதனால காது தெரியல. அவங்க எடுக்கும் போது அவங்க இப்ப வரைக்கும் தோடு போடவே இல்லை. அந்த வளையிலும் தோடு குறித்துக் கொள்ளுங்கள். சொல்லட்டுமா? seven 0503 சுமணத்தில் இடம் பிடிப்பதற்கான அத்தனை வைராக்கிய உறுதிமொழிகளையும் நாம் எடுத்திருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பார்த்திடலாமா?